வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வெற்றி வீரராக யார் இருக்கிறா? தீர்மானிக்கிறாரு. அவரு சொல்ற இடம் இல்ல அவர் சேர்ற இடம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அவர் வச்சிருக்கிற அந்த கன்சல்டேஷன் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அப்படிங்கிற இடத்துல மக்கள் ஒட்டு மொத்தமா அவர் பின்னாடி திரண்டு இருக்காங்க அப்படிங்கறத 2021 சொல்லிச்சு, நம்ம நிரூபிச்சுது. ஆமா, உங்க கட்சியோட முடிவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து அதுதான் சொல்றேன், இது கட்சி முடிவாவே நான் பாக்குறது. நீங்க இது வந்து தாவேகா வெற்றியாவே நான் பார்க்கல, விசிகா தோல்வியே நான் பார்க்கல. இது பெரிய ஒரு கருத்தியல் பிழை அல்லது வந்து ஒரு காலத்தினுடைய தவறான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து அரசியல் பிழை அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட பார்வையில் இந்த பதிவு செய்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக ஏமாத்திருச்சு, அண்ணன் திருமாவை திமுக ஏமாத்திருச்சு, இல்லை தவறாக வழி நடத்துது, இல்லை அடிபணியை வைக்குது, அதனால் நாங்கள் திமுகவுக்கு தண்டனை தரோன்னு திமுகவுக்கு ஒரு வேளை வாக்களிக்கு இது அப்படி பார்க்குறோம் அப்படின்னா கூட அது இவரோட ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குற ஒரு இந்த மாதிரியான தொடர்பு பிரச்சாரங்களை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடையாளத்திலே ஒருத்தர் இருப்பாங்க. அதை தான் விசிக அடையாளத்தோடு இருப்பான், திருமாவோட அடையாளத்தோடு இருப்பான். தன்னை விசிக காரன்னு காட்டிக்கிட்டே விஜய்க்கு அடையாளத்தின்படி அங்க இருந்து எதிர்ப்பான். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னா இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ ஒரு 35 வருஷமா நம்ம வந்து ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ திருமா வருகைக்கு முன்னால வருகைக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்குற மாதிரி தான் அந்த தலித் அரசியல் வெளிப்பட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது திமுக தோல்வி இல்லை தாவேகா வெற்றி இதெல்லாம் தாண்டி உங்கள் கட்சி நம்ம பார்க்கும்போது 2 விஷயத்தை நம்ம ஒத்துக்கணுமோ. ஒன்று, நீங்கள் அந்த மக்களை அரசியல் ஆக்குறதுல பெரும் தொய்வு ஏற்பட்டிருக்கு, அமைப்பாக்குறதுல பெரும் தொய்வு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பெரிய அமைப்பாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்திப்பு. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளை ஆச்சு, இருந்தாலும் சரியான நேரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் எப்படி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பாராத ஒரு முடிவாக இருக்கா? தேர்தல் முடிவு வந்து நான் எதிர்பார்த்தேனாங்கிறத விட யாருமே எதிர்பாராத முடிவாக தான் இருக்கும். என்ன சொல்ல, விஜயை எதிர்பார்க்காத முடிவாக தான் இருக்கும். நம்மளோட கடந்த கால அரசியல் அனுபவங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு கூட்டணி அதனோட பலம், எதிர்த்தரப்பு அவங்களோட பலவீனம், இவர் வந்து ஒரு அன்ப்ரூவ்டாக இருக்கிற ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு போட்டியாளர், ஒரு நடிகர், நடிகர், அதை தாண்டி கருத்தியெல்லாம் பெரிய லெவலில் அவங்க வந்து ஒரு ரீச் ஆகலை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட லெவலில் இருக்கிற அவங்களும் வந்து கடந்த மக்கள் களப்பணியில் பெரிய லெவலில் பங்களிப்பு இல்லை. இவரும் ஒரு அங்கேருந்து பேசுவாரே தவிர வீட்டை விட்டு வெளில வந்தால் அதுவே பெரிய செய்தியாகுது. மொத்தத்திலே ஒரு 4-5 இடத்துல அவர் பேசியிருப்பார், பெரிய விஷயத்தையும் பேசலை. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசினார். திமுக தீய சக்தி அப்படிங்கிறத சொன்னார். போட்டி 2 பேருக்கு இடையில தான் அப்படின்னு சொன்னார். கடைசியாக வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து ஓட்டு போட்டு விசில் சத்தமாக ஊதுங்கன்னு சொன்னார். இது வந்து ஒரு பெரிய அரசியல் நகர்வாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ரிசல்ட் வந்து ஒருவேளை அவர் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாரா, இனிமேல் நீங்கள் இதெல்லாம் பேச வேண்டாம், நீங்கள் சொன்ன மாதிரி கருத்தியல் என்னையா நீங்கள் சும்மா கருத்தியல் எந்த ஃபார்மேட்லேயுமே இல்லாத ஒரு வெற்றி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னா நம்ம அந்த தீர்ப்பை மதித்து பெருவாரியான ஆதரவு இருக்கிற இல்லை அவர் ஒரு மாடலை கொடுக்குறாரான்னு கேட்குறேன் நான். இனிமேல் நீங்கள் கருத்தியெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல, களத்துக்கு போகணுன்றதெல்லாம் வேணாம், நேராக வந்தீங்களா மாசா பஞ்ச் டைலாக் பேசுனீங்களா, அதுக்கப்புறம் அதிகாரத்தை வாங்கி கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாடலை கொடுக்குறாரு. அவர் கொடுத்த மாடலாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒர்க் இருக்குது. விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, அவர் ஈஸியாக பேசினார், ஜெயிச்சிட்டாரு, உடனே மக்கள் மாறிட்டாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு இதை பார்த்துக்க முடியாது. இது மேம்போக்கான பார்வையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய கருத்தியல் ஆளுமைகளை சீர்குலைக்கிற சிதைக்கிற வேலை வந்து திட்டமிட்டு நடக்குது. இப்போ திருமா மாதிரியான ஒரு சமரசம் இல்லாத களப்போராளிகள் எல்லாம் வந்து திட்டமிட்டு சிதைக்கிற வேலையை வந்து இப்போ சமூக ஊடகங்களில் ஈஸியாக செய்ய முடியுது. முன்னாலெல்லாம் மீடியாக்கள் அப்படிங்கிறது செய்தி நிறுவனங்களாக இருந்துச்சு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கும், இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து செய்தி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கும். செய்தின்னா அதுக்கு ஒன்று குறிப்பிட்ட டைமாக இருக்கும், குறைஞ்ச டைமாக இருக்கும், அதுவும் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்ச டைமாக இருக்கும். அதுக்காக காத்திருக்கணும். வீட்டிலேயே வந்து கொஞ்சம் பெரியவங்க இல்லை கொஞ்சம் மெச்சூர்டானவங்க கொஞ்சம் அரசியல் பார்க்குறவங்க தான் அது பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. அதாவது உண்மையோ பொய்யோ உடனுக்குடனே கொண்டு சேர்க்குற அளவுக்கு மீடியாக்கள் இருக்குது. இல்லை அவர் சொன்ன மாதிரி அப்போ செய்தி பார்க்குற அளவுக்கு இளையத்தலைமுறை வந்திருக்கு அப்படிங்கிறது வரவேற்க தான் செய்யணும். அதுதான் தவறு. நீங்கள் வந்து ஆழ்ந்து படிக்கிற திறனும் இப்போ இல்லை, நிறைய எழுதுகிற பழக்கமும் இல்லை.
ஒரு ஒரு பேச்சை வந்து கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேட்குற மாதிரியான மனநிலையும் இல்லை. எல்லாம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி 15லேருந்து 30 அது மாதிரி சொல்கிற செய்திகளை ரொம்ப கூர்மையான விஷயங்களை திட்டமிட்டே பரப்புகிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் இது எதிலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா தேர்தல்களையும் அது மாநில தேர்தலோ இந்த அகில இந்திய தேர்தலோ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. வாக்கு வங்கி அரசியலில் இப்போ நிறைய வந்து ஓட்டுகளை வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ அதனால் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல 62% 70% தான் போல் ஆகும். அந்த போலாகிற இதில் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக இருக்கிறவங்க இந்த மக்கள் தான் இருப்பாங்க. ஓட்டு போடுறவங்க, ஓட்டு கேட்குறவங்க, அதை திருவிழாவாக கொண்டாடுறவங்க, தேர்தல் திருவிழாவாக கொண்டாடுறவங்க, தேர்தலில் பங்களிப்பு எடுத்து செய்கிறவங்க வந்து ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற சக்தியாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்குது. அது எல்லா காலகட்டங்களிலும் இருந்திருக்கு. அவங்க அந்த இந்திரா காங்கிரஸ் ஜெயிச்ச காலமாக இருக்கட்டும், பாஜக மறுபடியும் இவங்க மெரிஜான காலமாக இருக்கட்டும், இங்கே வந்து காமராஜர் தோத்த காலமாக இருக்கட்டும், ஜெயிச்ச காலமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஜெயிச்ச காலமாக இருக்கட்டும், இவங்களுடைய பங்களிப்பு, இவங்களுடைய அந்த ஒருமுகமாக ஒரு சாயிற அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் பெரிய வெற்றியை அல்லது பெரிய தோல்வியை நிர்ணயிக்குது. இப்போ இந்த இதில் ஒரு மாற்றமாக இருந்த தலைவர் தான் டாக்டர் திருமா. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து அரசியலாக ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுறாரு. ஜாதியாக ஒருங்கிணைக்கக்கூடாது, அரசியலாக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 35 வருஷமாக அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவரை திட்டமிட்டே வந்து சிதைக்கிற வேலை. அந்த கருத்தியல் ஆளுமை இல்லை அவர் வந்து ஒரு சுயநலக்காரர், இல்லைன்னா வந்து சரியான முடிவெடுக்க தவறினவர், இன்னும் குறிப்பாக தலித்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க தவறினவர், தலித்துகளுக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய தவறினவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து தொடர்ந்து உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த காலங்களில் நேரடியாகவே வந்து அவர் விலை பேசினாங்க, ஆசை காட்டினாங்க, என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. பாஜக வந்து பண்ணிச்சு, அதுக்கு இடம் கொடுக்கல. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை தான் வெளியிலேருந்து எங்களை போன்ற ஆட்கள் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். ஒரு பெரிய சமூகத்தோட அடையாளமாக அவர் இருந்தாலும், ஆனால் அவர் சாதி தலைவராக அடையாளப்படுத்திக்கல, சாதியாக ஒன்றிணைக்கல மக்களை, நாமெல்லாம் இந்த சாதி வாங்கன்னு கேட்கல. இப்படி நாங்கள் வந்து அந்த தலைவரை வந்து வியந்து பார்க்குறோம். இப்படியான ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்காரு, ஒரு நூற்றாண்டுகள் கடந்த ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்காரு. எப்படி தந்தை பெரியார் இருந்தாரோ, அம்பேத்கர் இருந்தாரோ, அப்படியான ஒரு தலைவர் நமக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு நாங்களாம் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து அதெல்லாம் அந்த காலத்துக்கு தான், இப்போ ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கோ? அது என்ன நீங்கள் சொன்ன விஷயம்னா, கருத்தியல் ஆளுமையாக நீங்கள் வந்து யாரோட நினச்சி பார்ப்பீங்க? அம்பேத்கரோட நினச்சி பார்ப்பீங்க, பெரியாரோட நினச்சி பார்ப்பீங்க, கார்ல் மார்க்ஸோட நினச்சி பார்ப்பீங்க. அப்படி வந்து தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தால் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராலும் ஏற்றுக்குவான். அது இடைஞ்சல் இல்லை. தேர்தல் அரசியல்லையும் அவருடைய ஆளுமை இருக்குது, அவர் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாரு. இப்போ கடந்த தேர்தல் 2021 நம்ம என்ன சொன்னோம், வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வெற்றி வீரராக யார் இருக்கிறா? தீர்மானிக்கிறாரு. அவர் சொல்ற இடம் இல்லை அவர் சேர்ற இடம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அவர் வச்சிருக்கிற அந்த கன்சல்டேஷன் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அப்படிங்கிற இடத்துல மக்கள் ஒட்டுமொத்தமா அவர் பின்னாடி திரண்டு இருக்காங்க அப்படிங்கறத 2021 சொல்லிச்சு, நம்ம நிரூபிச்சுது. ஆமா, இப்ப அதை சிதைக்கிறதுக்கான 5 ஆண்டு கால திட்டம் தான் இந்த வேலை. அதுல வெற்றி அடைஞ்சிட்டதான் சொல்றேன் நினைக்கிறேன். அப்போ உங்களோட நம்ம முதல்ல கேட்ட மாதிரி இந்த தேர்தல் முடிவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நம்ம கேட்டோம். உங்க கட்சியோட முடிவை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து அதுதான் சொல்றேன், இது கட்சி முடிவாவே நான் பாக்குறது. நீங்க இதை வந்து தாவேகா வெற்றியாவே நான் பார்க்கல, விசிகா தோல்வியா நான் பார்க்கல. இது பெரிய ஒரு கருத்தியல் பிழை அல்லது வந்து ஒரு காலத்தினுடைய தவறான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து அரசியல் பிழை அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட பார்வையில் இந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுக்கு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பண முதலைகள்லாம் வந்து உள்ளே வந்து அவங்களுக்கான நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அது பெரிய டீம் ஒர்க்காக பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர் மேலே தொடர்ந்து வைக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறாரு, அறிவாலயத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு தகாத வார்த்தைகள் எல்லாம் வந்து எழுதி வந்து சேர்க்கிறது. வேங்கவேலுக்கு வந்து அவர் நீதி கேட்டு தரல, இந்த மாதிரியான தொடர்ந்து பிரச்சாரங்களை யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அடையாளத்திலே ஒருத்தர் இருப்பான். அதை தான் கேட்குறோம். விசிக அடையாளத்தோட இருப்பான், திருமாவோட அடையாளத்தோட இருப்பான். தன்னை விசிக காரன்னு காட்டிக்கிட்டே விஜய்க்கு அடையாளத்தின்படி அங்கே இருந்தே எதிர்ப்பான். அங்கே இருந்தே யாருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பான்னா விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுப்பான், நமக்கு எதிரான குரலை கொடுப்பான். இவர் தவறிட்டார், இது பண்ணுறாருன்ற மாதிரி பண்ணுவான். நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு நபர் கூட அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, அவன் முகத்தை காட்ட மாட்டான். அது வந்து ஃபேக் ஐடி, ஆனால் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பான்.
இது மாதிரியான விஷயங்கள் இப்போ சமீபத்தில் எல்லா சாதி சங்கங்களுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஊடுருவிற்கு எல்லா வாட்ஸ்அப் குழுக்களுக்குள்ளேயும் ஜாதிக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவிற்கு அப்படின்னு இங்கே இயக்கங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு வேலை இங்கே நடந்திருக்கும். இப்போ 2 விஷயம் இங்கே திமுகவை வந்து நம்ம எதுக்காக ஆதரிக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம் அவங்ககிட்ட. இப்போ நமக்கு அதிமுக வந்து ஒரு வலுவான கட்சியே இல்லை, ஒரு திராவிடத்தை முன்னிறுத்துகிற ஒரு சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற ஒரு ஆளுமையான ஒரு முடிவெடுக்கிற கட்சியாக அது செதஞ்சு போய் கிடக்குது. பாஜகவோட கைப்பாக இருக்குது, அதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. பாமகவை நம்ம எதுக்கு இருக்கிறோம், அது சாதியை தூக்கி பிடிக்கிற கட்சியாக இருக்குது. சாதி ஒரு அழகிய சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோட செய்கிறாரு, அதனால் அவர் நம்ம சேர்ந்து செய்ய முடியும். சீமானை நம்ம எதுக்கு இருக்கிறோம், குடிப்பெருமைன்னு பேசுகிறாரு. அவர் வந்து பிராமண கடப்பரை எடுத்துகிட்டு நான் வந்து திராவிடத்தை உடைப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ கொள்கை சார்ந்து நமக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த இவங்களோட இருக்கிற இதில் யார் வந்து நமக்கு ஒரு நல்ல துணையாக ஒரு ஏணியாக ஒரு வலுவான கயிறாக நமக்கு இருப்பாங்கன்னு பார்த்தா திமுகன்னு சொல்லி முடிவெடுக்கிறோம். இது கருத்தியல் சார்ந்த அரசியல் நிலைப்பாடாக நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்க 2 பேருமே டேமேஜ் பண்ணுறாங்க. திமுக வந்து அதுக்கு தகுதி இல்லாத கட்சி, அது நமக்கு செய்ய தவறுன கட்சி, அதுக்கு துணை போகிற ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிற பிம்பத்தை 2 பேரையுமே சேர்ந்து அவங்க டேமேஜ் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதே பெரிய ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக ஏமாத்திருச்சு, அண்ணன் திருமாவை திமுக ஏமாத்திருச்சு, இல்லை தவறாக வழி நடத்துது, இல்லை அடிபணிய வைக்குது, அதனால் நாங்கள் திமுகவுக்கு தண்டனை தரோன்னு திமுகவுக்கு ஒரு வேளை வாக்களி இது அப்படி பார்க்குறோம் அப்படின்னாலும் கூட அது இவரோட ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குற ஒரு இல்லை. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்காக பண்ணுவாங்க. தலைவரை டேமேஜ் பண்ண மாட்டாங்க, நேரடி அட்டாக் பண்ண மாட்டாங்க, 2ஆம் கட்ட தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க சுயநலத்துக்காக தலைவர் வழி நடத்துகிறாங்க, இவங்க மிஸ்கைட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா இடமும் இவரோட ஆளுமை கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதுதான் மறைமுகமாக அங்கே இருக்கிற என்ன விஷயம்னா, தலைவர் வந்து முடிவெடுக்க தவறுனாருன்னா ஆளுமை இல்லாதவர், தலைவர் அங்கே அடிமையாக இருக்கிறார் அப்படின்னா ஏதோ சுயலாபத்துக்காக இருக்கிறாரு, அப்படி தானே. அப்போ அவரை வந்து ஆளுமை இல்லாதவராக காட்டணும், தனிப்பட்ட லாபத்தை நோக்கி நகர்வராக காட்டணும் அப்படின்ற அந்த விஷயத்த எங்கிருந்து காட்டணும், உள்ளுக்குள்ளே இருந்து அந்த தலித் ஆதரவு மனநிலையில நான் உங்களுக்காக பேசுகிறேன், உங்களில் ஒருத்தர் நானும் சிறுத்தை ஆதரவாளர், நானும் திரும்ப ஆதரவாளர், அவருக்கு நல்லது பேசுகிறேங்கிற மாதிரி பேசி இந்த விஷயத்தை ரொம்ப நாசூக்காக வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரியான விஷயத்தை ஸ்லோ பாய்சனாகவே தொடர்ந்து பண்ணி அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் இந்த மக்கள் கோட்டை விட்டுருக்காங்கன்னு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். யாரை இப்போ நம்ம அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்னா இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ ஒரு 35 வருஷமாக நம்ம வந்து ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ திருமா வருகைக்கு முன்னால வருகைக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி பிரித்து பார்க்குற மாதிரி தான் அந்த தலித் அரசியல் இருக்கு. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், அவங்களோட பொருளாதார நிலைமையாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த அவங்க நிலைப்பாடு இருக்கட்டும், அரசியல் புரிதல் உள்ள அவங்க நிலைப்பாடு இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க சமூக அந்தஸ்தா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் சார்ந்த சமூகத்தை மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கிற எல்லா மக்களையுமே வேற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. கேள்வி கேட்க பயந்தவனெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு உருவ தோற்றத்தை கூட அவர் மாற்றி அமைச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி. அவர் ஒரு புரட்சியாளர் தொடர்ச்சியா தான் இருக்கிறாரு. அவரை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு கோபத்தை உருவாக்காங்க இல்லையா. இப்போ எங்க அப்பாவே இருப்பாங்க, எங்க அண்ணனாவே இருப்பாங்க, அவர் நான் சடனா வந்து ஆமா அவர் வேற வேலை இல்லை, அவர் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபம் நிலையானது இல்லை. திருமாவை வந்து நிரந்தரமான ஒரு எதிரியாக்க இல்லை நிரந்தரமான கோபத்தை அவர் மேல வர வைக்கிற இந்த தலித் மக்கள் உருவாக்க முடியவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட தலைவர் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களோட சுயநல லாபத்துக்காக இவங்க கொண்டு அங்க அடகு வச்சுட்டாங்க. இவர் வந்து கைப்பாவையா இருக்கிறாரு, இவர் வந்து அடிமையா இருக்கிறாரு, கொத்தடிமையா இருக்கிறாரு, இந்த கடினமான வார்த்தைகள்லாம் வந்து பேசுறது மறைமுகமா அவருக்கான எதிர்ப்பு. யாருக்கு? திருமாவுக்கான எதிர்ப்பு. குறிவைக்கப்படுறது டாக்டர் திருமா தான். நாமளும் கூட ரொம்ப ரொம்ப தெளிவா பண்றது, திட்டமிட்டு பண்றது. சில தோழர்கள்கிட்ட பேசும்போது தெரியுது, ரொம்ப உருக்கமாக பேசுவாங்க. எங்கள் தலைவர் இப்படி இருந்தார், இவ்வளோ தியாகம் பண்ணார், அந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி பண்ணார்னு உருக்கமாக பேசுவாங்க. ஆனால் வந்து இந்த எம்எல்ஏவாக இருந்தால் இப்போ ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், இல்லை சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், இவங்க வந்து திமுகவுக்கு வந்து திமுக கட்சிக்காரங்களாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவரை ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி உயர்த்தி பேசுகிறதும், இவங்கள ஒரு பக்கம் வந்து இவங்க அந்த மாதிரி போயிட்டாங்கங்கிறதும், அதுக்கப்புறம் திமுக இவருக்கு வந்து இவரை வந்து பயன்படுத்திக்குது அப்படின்னு பேசுகிறதும் ரொம்ப முரண்பாடான ஒரு 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 மனநிலையை வந்து யார் இது எப்படி உருவாயிருக்குன்றது. ஷானவாஸை குறை சொல்லுங்க, சிந்தனை செல்வனை குறை சொல்லுங்க, பன்னீர்பாபை குறை சொல்லுங்க, ரவிக்குமாரையும் குறை சொல்லுங்க. குறை சொல்றது மூலமா நீங்க யாரை குறை சொல்றீங்க? அவங்க வழிநடத்துறது யாரு? அதுதான். அவர் யாரோட இருக்கிறாரு, யாரோட பிரச்சனை சந்திக்கிறாரு, யாரோட சேர்ந்து முடிவெடுக்கிறாரு,
யாருடைய செயல்பாடுகள் சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பாராட்டப்படுது சட்டசபையில். அந்த 4 பேர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு யார் மக்கள் பாராட்டுறதாக அல்லது சக அரசியல் கட்சிகள்லாம் பாராட்டுறாங்க. அதை வழிமொழிகிறாரு, ஏற்றுக்கிறாரு, அதை சந்தோஷப்படுறாருல டாக்டர் திரும்ப சந்தோஷப்படுறாருல. அப்போ அவரோட கேடஸ் தானே அவங்க. அந்த கேடஸ் தப்பு பண்ணுறதாக இருந்தால், இவர் அனுமதிக்கிறதாக இருந்தால், இவர் அனுமதியோடு தானே தப்பு பண்ணுறதா வச்சுக்கணும். அவங்க சரியாக செயல்பட்டாலும் இவரோட அனுமதியோடு தான் நடக்கிற மாதிரி அர்த்தமாயிடும். இவருடைய ஆளுமையை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறது, மறைமுகமாக செயல்படுது. அதுதான் இது ஒரு திட்டமிட்ட ரொம்ப நீங்க சொன்ன அந்த புள்ளியத்தை நான் வரேன். நிரந்தரமா திருமாவை எதிரியா ஆக்கிட முடியாது. தனக்கான ஆள் இல்லைன்னு சொல்லி பிரபகண்டா பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இங்க ஒரு முறை ஒரு சிம்பத்தியும் கிரியேட் பண்றாங்க. இவர் எங்க தலைவர், இவர் எங்களுக்கானவர், இவர் எங்க அண்ணன், எங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு உழைச்சிருக்காரு, இவ்வளவு த்ரெட்டனை சந்திக்கிறார், இவர் நினைச்சா என்ன வேணா ஆக முடியும், எவ்வளவுக்கு வேணா விலை போக முடியும், எந்த பதவிக்கு வேணா போக முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இல்லை அவர் கூட இருக்கிறவங்க சரியில்லை, இல்லை திமுக அவரை தப்பாக வழி நடத்துது, கூட்டணியில் இருக்கிறதுனால இதெல்லாம் சகிச்சு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப முரண்பாடான ஒரு மனநிலை இந்த தலித் சகோதரர்கள்கிட்டே உருவாக்கி விட்டுறதுக்கு என்ன காரணம்? அதுதான் இப்போ ஒட்டுமொத்த அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சமரசம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு கன்சால்டேட் பண்ண ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஒரு அரசியல் தலைவர், அவருடைய பங்களிப்பு தான் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்குதுங்கிறது 2021 நிரூபிச்ச தலைவர். அவரை டச் பண்ணால் மட்டும்தான், அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த வாக்கு வங்கியை சிதைச்சா மட்டும்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியுங்கிறத உணர்ந்து அதை நோக்கி நகர்த்தப்பட்ட காய். நான் எப்படி சொல்கிறேன், வேங்கவேல் பிரச்சனையை பூதாகரமாக்குவான். ஆச்சா, எங்களுக்கு எண்ணிக்கை குறைச்சல கொடுத்த விஷயத்த பூதாகரமாக்குவான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு உயர்நிலைக்குள்ள பேசி முடிவெடுக்கிறோம், நீங்கள் தலைவர், நாங்கள் உங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்குறோம், அங்கே 1000 விவாதங்கள் நடக்கும், விவாதத்தின் முடிவுகளில் எங்களுடைய தலைவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றோம்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பு யார்? தலைவர் யார்? டாக்டர் திருமா. அப்போ சரியான முடிவாக இருந்தாலும் தவறான முடிவாக இருந்தாலும் எடுத்தது யார்? அவர். அப்போ அவரை நேரடியாக குற்றம் சுமத்தினா ரத்தத்தில் கலந்த உறவு அப்படி சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் திமுகவும் விசிகாவுக்கு அந்தஸ்து கொடுக்காதனால, அங்கீகாரம் கொடுக்காதனால எதிர்ப்புன்னு சொல்லி இவங்களை ஆதரிக்கிற மனநிலை இருந்து ரொம்ப திட்டமிட்டே செய்யப்பட்ட மிகப்பெரிய சமூக ஊடக சதி தான் இதுன்னு நான் சொல்ல வரேன். இது நடந்துகிட்டு இருக்குது. சரி, சதின்னு சொல்றீங்க, இருக்கட்டும், அப்படிதான் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோம். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டார். இப்போவும் நாம் பொதுவெளியில் பயணிக்கிறோம், போகிறோம், எல்லா ஊருக்கும் பார்க்குறோம், போகிற வர இடத்துலெல்லாம் பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கிற இடத்துல எல்லாம் விஜய்க்கு பெரிய கொண்டாட்டம் இருக்குது, பேனர் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாற்று சாதியினர் வசிக்கிற இடத்துல பெரிய வரவேற்பு அப்படி தூக்கி கொண்டாடினதா, வாக்களிச்சிருக்காங்க, கலந்து வாக்கு வந்திருக்கு, எல்லாம் ஓகே. இன்றைக்கி வெளிப்படையான ஒரு இடத்துக்கு பேனர் அடித்து கொண்டாடுற அளவுக்கு எல்லா பட்டியல் பிரிவு தலித் மக்கள் சேரிகள் வசிக்கிற இடத்துல அங்கே பேனர் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் பொதுவெளியில் ஒரு விவாதமே வந்துச்சு, பட்டியல் பிரிவு மக்கள் குறிப்பாக விசிகாவோட வாக்கு அங்கே போகுது பெரிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிக்க தவறிட்டீங்க? இல்லை, இந்த விஷயத்தை கேள்வியாகவே வச்சுருக்காங்க, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சொன்ன பதில் என்ன இருந்தது அப்படின்னா, அரசியலாக்கப்பட்ட விடுதலை சிறுத்தையை ஒரே ஒரு ஓட்டை கூட நம்ம பிரிக்க முடியாது. அந்த மக்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எளிதில் பயங்கர மக்கள் இல்லை. அவங்க நாங்கள் அரசியல் படுத்திருக்கிறோம். அவங்க அந்த கொள்கை சார்ந்த அரசியல் மாற மாட்டாங்க, அது நடக்கவே நடக்காது. ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க நீங்க. உங்களோட பேச்சு அந்த தலித் மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு, அவங்களுடைய அந்த வேல்யூ நீங்க டீக்ரேட் பண்ற மாதிரி இருக்குது, அவங்கள குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். ஆனால் நடந்து முடிஞ்ச தேர்தலும் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டும் முடிவுகள் என்னவா இருக்குன்னா, அந்த கணிப்பும் அந்த பேச்சும் உண்மையாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ மனப்பூர்வமா அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான். நான் ஒட்டுமொத்தமாக இங்கேயும் போயிருக்கு, ஏன் இப்போ வன்னியர் சமூகத்துலேயும் போயிட்டு, இப்போ வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 தொகுதி, மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியில் 4 தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அங்கே பெரும்பான்மையாக பட்டியல் பிரிவு மக்கள் இருக்காங்க, வன்னியர் மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஸோ அங்கேயும் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது, விஜயை தூக்கி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை, அது தோழர், இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ இல்லை, அவங்க எப்போவுமே நீங்கள் இப்போ சாதியாக ஒருங்கிணைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு உணர்வா எதிர்மனையில் ஏதோ ஒரு கான்செப்டா தான் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அந்த ஆதரவு தான் இப்ப அந்த பக்கம் போயிருக்கு. திருமா பேச்சை கூட கேட்டதா. இந்த எதிர்ப்பு, எந்த எதிர்ப்பு? திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புங்கிறது
நம்ம அண்ணனுக்கு எதிராக அண்ணனுக்கு ஆதரவான நிலைப்பாடு நினைச்சான். நம்ம அண்ணனை அவமரியாதை செஞ்சு நம்ம அண்ணனை பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து சப்போர்ட் பண்றதா நினைச்சிட்டு அந்த எதிர்ப்பு அப்போ அவங்க ஓட்டு போட முடியாது. அப்போ வலுவா வந்து இப்போ திமுக சிறுத்தைகளுக்கு எதிராக அண்ணன் திருமாவுக்கு எதிராக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வலுவா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சு. அவங்க சேர்த்துட்டாங்க. அதுக்கு எதிர்வினை நீங்க ஆற்றல. தவறிட்டோம். என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனதில இருந்தே அவங்கள பார்த்துட்டோம். எங்களோட மனதில இருந்தே பார்த்துட்டோம். நம்ம தெளிவாக தானே செயல்படுறோம், கொள்கை சார்ந்து தானே செயல்படுறோம், தலைவர் சரியாக தானே செயல்படுறாரு, அவர் சமரசம் இல்லாமல் தானே இருக்காரு, பணத்துக்கு ஆசைப்படலை, பதவிக்கு ஆசைப்படலை, ஒட்டுமொத்த மக்களுக்காகவே நிற்கிறாரு, தொடர்ந்து களத்தில் நிற்கிறாரு, போராட்டங்களுக்கு குரல் கொடுக்குறாரு. இந்த மக்களுக்கான சிந்தனை தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இது எப்படி அவன் தப்பா புரிஞ்சுக்குவான்? நம்ம சொல்றது மீறி நீங்க சொல்றீங்க, அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இப்படி நீங்க சொல்றீங்க, ஆனா அண்ணன் திரும்ப வந்து சூழல் மாறப்போகுது, இதை நான் முன்கூட்டியே கணிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. இல்ல, அவர் எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, 2026 தேர்தலுக்கு அப்புறம் வந்து அரசியல் மாற்றங்கள் பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதனால இந்த காலகட்டத்தில் நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருக்குன்னு நினச்சி தான் அவர் காட்டு மன்னார் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அந்த அறிவிப்பில் வந்து லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் வந்து மனப்பூர்வமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறுத்தையாக தான் நானும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த முடிவில் பின்வாங்கினார் இல்லையா, அது ஒரு விடுதலை சிறுத்தையாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய ஓட் பேங்கில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெரிய ஏமாற்றம் தான் அது. அது என்ன காரணத்துக்காக கூட தலைவர் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அதுவும் திமுக அழுத்தம் கொடுத்து அதையும் சொல்லிட்டாங்க. என்னன்னா திமுக மிரட்டி இல்லை திமுக வந்து நிர்பந்தம் கொடுத்து நம்ம அண்ணனை, இவங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தலைவர் இருக்கிற ஒவ்வொரு முடிவுமே திமுக கொடுக்குற அழுத்தம். அவங்க வந்து தலைவரை வந்து மனசு வேற வருத்தப்படுறாங்க, வைக்கிறாங்க, கவலைப்பட வைக்கிறாங்க, நம்ம அண்ணனுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, நம்ம சமூகத்துக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, இவர் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கணும், இவ்வளவு அப்படிங்கிற அந்த விஷயம் தான், அந்த கோபம் தான் நமக்கான உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கியிலிருந்து கூட மாறி போய் இது வந்து தற்காலிக கோபம் தான். ஆனா இது வந்து வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருச்சு. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், வாக்கு வங்கி நிரூபிக்காத கட்சியா இருக்கிறாரு, நம்ம அவரை பத்தி எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம இது பண்ணோம். இந்த அரசியல் அப்போ அவர் வந்து ஓகே, ஒரு விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருங்கிறத அவர் உணர்ந்ததா எடுத்துக்கலாமா? இல்ல, அவருக்கு ஒரு நெட்வொர்க் சுட்டி காட்டிருக்கலாம், இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறோம், இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு பண்ணிடலாம், அதை அந்த எதிர்ப்பை நீங்கள் அறுவடை பண்ணா இந்த தேர்தலில் சரி. அப்படி உணர்ந்த அவர் வந்து முன்னாடியே உங்களோட நிர்வாகிகளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், கட்சியினரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு எதிரான வேலை செஞ்சிருக்கலாம்ல யாரு உங்கள் தலைவர்? இல்லை இந்த கணிக்க தவறுன்னு தான் சொல்கிறேன். விஜயுமே இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, இப்படி ஆளுங்கட்சியாக வந்துடுவார் விரும்புவதற்கு மாட்டார். 2026 தேர்தல் அவர் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பான்னு நினைச்சிருப்பார், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற தேர்தலாக இருப்பான்னு நினைச்சிருப்பார். 31 தேர்தல் அவரோட இலக்காக இருந்திருக்கும். அப்படி அந்த அளவில் தான் அவரோட மதிப்பீடு இருந்திருக்கும், அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இந்த ரிசல்ட்டுக்கு வரும்னு நினச்சிருப்பாங்க. பட் இந்த நான் சொன்ன காரணிகள்லாம் இருக்கு இல்லையா, திமுக வெறுப்பு, அதுக்கு ஒரு விஷயம், அவங்க விடுதலை சிறுத்தைகிட்ட நடந்துக்கிட்ட ஏன் இந்த புள்ளியிலிருந்தே திரும்ப பிசிகா திருமானே பேசுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி வெற்றியடை வச்சதில் பெரும்பங்கு அவங்க பங்காக இருக்குது. அந்த புள்ளி அந்த 29.5% இருக்கு இல்லையா, அந்த இதுலேருந்து நான் சொல்ல வரேன். நான் இப்போ எங்கள் சமூகத்திலிருந்தும் 5%, 5.5% போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பன்னீர் சமூக மக்கள் கிட்டத்தட்ட 6% போட்டதாக சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களே கிட்டத்தட்ட 6% பேர் ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. பரவலாக இருந்தால் கூட மெஜாரிட்டியாக ஆதரவு தெரிவித்தவங்க, அது ஒரு கொண்டாட்ட மனநிலையாக வந்து கொண்டாடுறவங்க, நாங்கள் தாண்டா இந்த முடிவு ஏற்படுத்தணும்னு சொல்லி அந்த மனநிலையில் இப்போ வந்து கொண்டாடுறவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. அவங்க யாரோட ஆதரவாளர் அல்லது அவங்களோட யார் வழிநடத்துகிறவங்க, அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, எங்கள் தலைவர் இருக்கிறாருங்க காரணத்தினால தான் நான் திருப்பி இதை ஒரு மேஜர் இஷ்யூவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதனால தான் இந்த வெற்றி தோல்விக்கு எங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன், பிசிகாலேருந்து அதை ஆரம்பிக்கிறேன். ஆனால் திமுக வெறுப்பு அப்படிங்கிறது அவங்களோட தொடர் செயல்பாடுகள், இந்த 5 ஆண்டு செயல்பாடுகளில் இந்த அவங்களோட செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, ஒரு மந்திரியாக இருந்தவங்க, ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தவங்க, அந்த இறங்கி வந்து பழகிற விஷயங்களில், ஒரு இந்த தலித் இஷ்யூவில் அவங்களோட ரியாக்ஷன், அவங்க பேசின வார்த்தைகள், அவங்களோட செயல்பாடு, அதெல்லாம் வந்து ஒரு ஆதிக்க மனநிலையே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரொஜெக்ட் பண்ணி வெளில கொண்டு போய் சேர்த்ததே தவிர, இது எல்லாம் சேர்த்து அவங்க மேலே ஒரு எதிர்ப்பு. அந்த கோபத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் கொளத்தூர் தொகுதியிலேயே வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தோக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. தனிப்பட்ட அவர் மேலே உள்ள வெறுப்பு இல்லை, எல்லாம் அளவு அவங்களோட மந்திரிகளை பழி வாங்கணும் அப்படிங்கிறது, ஆளுங்கட்சியை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அவர் எம்எல்ஏவா இப்போ இப்படிதான் ரிசல்ட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவரை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுவார், அவர் எம்எல்ஏவாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு, தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதராக இருக்கிறாரு, அரசியல் ரீதியாகவும் அவருடைய செயல்பாடுகள் வந்து 100 மார்க் அப்படிங்கிற அளவில் அவருக்கு குட்புக்கில் தான் அவர் இருக்கிறார், மக்களோட குட்புக்கில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் ஏன் தோக்க வச்சாங்க? விஎஸ் பாபு வந்து பெரிய கேண்டிடேட்லாம் இல்லை, அவர் வந்து அந்த அளவுக்கு இவருக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட ஒழுங்கு எடுத்து பார்க்கும்போது பெரிய மார்க்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா
இந்த தார்மீகமான கோபம், உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த கோபம், அந்த ஓட்டு போடுறதுல போய் செஞ்ச விஷயம் வெளிப்பட்டிருக்கு. வெளிப்பட்ட. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது திமுக தோல்வி இல்லை தாவேகா வெற்றி இதெல்லாம் தாண்டி உங்கள் கட்சி நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணுமோ. ஒன்று, நீங்கள் அந்த மக்களை அரசியல் ஆக்குறதுல பெரும் தொய்வு ஏற்பட்டிருக்கு, அமைப்பாக்குறதுல பெரும் தொய்வு ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் பெரிய அமைப்பாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை. இல்லை, இப்போ அதை வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய, கவலை அளிக்கக்கூடிய வேண்டிய கேள்விகள் நீ கேட்டிருக்கிறீங்க. அதை அப்படி புறந்தொள்ள முடியாது. நாங்கள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப புரிதலோடு தான் இருக்கிறோம், நாங்கள் எங்கள் மக்களை முழுசாக நாங்கள் அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு மீடியாவுக்கு சொல்கிற விஷயமாக தான் இருக்குமே தவிர அதில் வந்து அவ்வளோ 100% உண்மை இருக்காது. நாங்கள் இப்போ இந்த தேர்தலில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமே கருத்தியலான அரசியலை இந்த மக்கள்கிட்ட இன்னும் தீவிரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குங்கிறதையும், இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சரியான அளவில் நாம் செயல்பட வேணும், களத்தில் நின்று செயல்படணுங்கிறது எங்கள் கேடர்ஸுக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சமூக ஊடகங்களில் உணர்ச்சிவசப்பட்டு எழுதிடுறாங்க இல்லையா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மோசமானவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, அண்ணா நீங்கள் வெளில வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இந்த இதாக பேசுகிறாங்க இல்லையா. இது வந்து அந்த நுனிப்புல் மேய்கிற ஆடு அல்லது அந்த 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 தன்மை இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம மாறுபடணும், ஆழ்ந்து சிந்திக்கணும். தலைவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எவ்வளோ புரிதல் உள்ள ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் என்ன சொல்ல வராரு, இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல வராரு. இப்போ இந்த விஜய் கூட சேர்ந்து போய் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க இத்தனை தலித் எம்எல்ஏகள் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றி வேணும்னா பாஜக கூட கை கொடுத்துருக்கலாம், இருக்கலாம். எம்எல்ஏக்கள் தான் வேணும், எம்பிக்கள் தான் வேணும் அப்படின்னா அங்கேயே கை கொடுத்துருக்கலாம். அவங்க கட்சியிலேருந்து வெளியே போன இவர் குழந்தைராசன் கூட பேசுகிறாரு, நாங்கள் இதுக்காக தான் பாடுபட்டோம், விஜய் செஞ்சுக்கிறாங்க அங்கே அந்த இதுக்காக தொடர்ச்சியாக அவர் சொல்கிறது வந்து இதாக தான் இருக்குது. குழந்தைராசன் கட்சியில் மாவட்ட நிர்வாகத்தில் இத்தனை தலித் இருக்காரு, ஒரு கட்சியில் எம்எல்ஏவா இத்தனை தலித் இருக்காரு, இந்த மாற்றம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இல்லைங்க, அப்போ இது விஜய் கொண்டு வந்துட்டார். மற்றவங்க பேசுகிற அரசியலுக்கும் அடையாள அரசியலுக்கும் டாக்டர் திருமா முனைவர் திருமா எடுக்கிற அரசியல் கருத்தியல் அரசியலுக்கும் உள்ள வேறுபாடே அதுதான். அந்த புரிதல் இல்லாத சிக்கல் தான் இந்த மாற்றம். இந்த ஓட் பேங்க் வந்து இப்படி சிதறினதுக்கு காரணமே அந்த புரிதலில் ஏற்பட்ட சிக்கல் தான். தலைவர் சொல்ற அரசியல் என்னன்னா அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஆனா அரசியல் புரிதலோட நகரணும். சாதியா ஒருங்கிணைச்சிடக்கூடாது, அரசியலா ஒருங்கிணையணும், அந்த ஆளுமையோட போகணும், அமைப்பாய் திரளணும், அதிகாரத்தை வெல்லணும். இதுதான் நம்ம அரசியல். நம்ம இப்ப இவங்க சொல்ற மாதிரி கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு பதவி பயன்படும்னா அந்த கேபினட் மினிஸ்டர் தரேன்னு சொன்ன பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது நம்ம போயிருந்துருக்கலாம். அதுல என்ன சிக்கல் வந்துட போகுது. இப்ப பாஜக 4 காசு பார்த்துருக்கலாம், கூட இருக்கிற 4 பேரும் 4 காசு பார்த்துருக்கலாம். அதுதானே சொல்றேன், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மந்திரியா இருக்கலாம். இப்ப நாங்க வந்து மந்திரி பண்ணி சிலர் எம்எல்ஏ ஆக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆயிருக்கலாமே. இப்ப இந்த அரசியல்ல இப்ப கடைசியா நடந்த விஷயத்துல உயர்நிலை குழுவில் நாங்க என்ன சொல்றோம், அண்ணா டெப்டி சிஎம் ஆகணும், திருச்சி கிழக்குல வந்து நீங்க நின்று ஜெயிக்கணும், சிதம்பரம் தொகுதியை நீங்க ரிசைன் பண்ணணும், இந்த சிதம்பரம் தொகுதி ரிசைன் பண்ணும்போது அந்த தொகுதி நம்ம கேட்டு வாங்கணும், நம்மளோட கேண்டிடேட் எம்பியா போகணும், நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும், வலுவான அரசியல் இங்கே பண்ணணும், நீங்கள் டெப்டி சிஎம் இருக்கணும், 2 பேரில் ஒருத்தருக்கு மந்திரி பதவி வாங்கணும். எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசின விஷயம் இதுதான், எல்லாரும் பேசின விஷயம் இதுதான், ஒருத்தர் கூட மாற்றி பேசலை. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலைவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுடைய எல்லா விதமான எல்லாருடைய பேச்சையும் நான் கேட்டுக்கிட்டேன், அரசியல் சூழலுக்கு ஏற்ப தலைவருங்கிற முறையில் நான் எடுக்கிற முடிவுக்கு வழக்கம் போல் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் நம்ம சொல்கிறது கேட்க போகிறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன் சிந்திச்சிருக்காரு எதிர்கால அரசியல் எப்பவுமே ஒரே மாதிரி தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த சமரசமாகிறது, இந்த நீங்கள் பணத்தை காட்டி ஆசை காட்டுறது, பதவியை காட்டி ஆசை பண்ணுறது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் திரும்ப ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், மாறவே இல்லை. இப்ப நாங்க சொன்ன பெரிய இதா இருக்கு. சிலர் அந்த சிஸ்டம்குள்ள போயிட்டாங்க, எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா ஒரு பவர் கிடைச்சதுன்னே அதை இன்னும் கொஞ்சம் ரசிக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா போகணும்னு நினைக்கும். ஆனா மாறாத இருக்கிறாரு. பாருங்க, திமுக கூட அவர் வந்து இணைஞ்சு போறாரு, முட்டு கொடுக்குறாரு, அது ஒரு விமர்சனம். இப்ப அப்படி சொன்னா மக்கள் கூட்டணி உருவாக்கணும்ல, அதுக்கு ஆரம்ப நாங்க காரணகர்த்தா எதிர்ப்பை உருவாக்கணும்ல. எத்தனை தலித்துகள் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சாங்க. காட்டுமன்னார் கோயிலே நாங்க தோத்தோமே, 80 ஓட்டுல தோத்தோமே. அந்த ஒருங்கிணைப்பு எங்க போச்சு? அதுக்கப்புறம் தான் நம்ம தீவிரமா வந்து ஒரு மக்கள்கிட்ட வேலை செஞ்சு அவங்களை ஒருங்கிணைச்சிட்டு அவங்களை ஒரு மாதிரி கொண்டு வந்து 2021 திரும்ப கை காட்டு நடந்தா ஜெயிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது 2021 கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கே பெரிய உழைப்பு போட்டோம், அங்கேயும் நம்ம சமரசமாகல. இப்ப நாங்க சொன்னபடி அவர் கேட்கவே இல்லை, வெளில இருந்து ஆதரவுட்டாரு, நிபந்தனை இல்லாத ஆதரவுட்டாரு. அவர் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு, முதலமைச்சர் யார் ஆகணும், யார் துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க.
அப்போ நாம வந்து அதுக்கு எதிரான முடிவு அப்போ எடுக்க மக்கள் மனநிலைக்கு எதிரான ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல அரசியல் கட்சிக்கு ஜனநாயகத்துக்கு சரியில்லாதது, அதை நான் செய்ய மாட்டேன்ட்டாரு. ஏன்னா நீங்க தான் இன்னும் ஜனநாயகம் கொள்கை கட்சின்னு பேசுறீங்க, எப்பவுமே பேசிட்டு இருக்கிறான், என்ன பண்றது, எப்பவுமே பேசிட்டு இருக்கிறான். ஆனா அதே என்ன சொல்றான், ஒரு பத்திரிகைக்காரன் எழுதுறான், ஒரு மீடியால டக்குன்னு அப்படியே போஸ்டா வந்துட்டு இருக்கு, அப்படியே பணத்தை திறந்து பாக்குற மாதிரி 200 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி சோஃபாக்குள்ள பணம் போச்சாமே, சோஃபா எல்லாம் லைவ் போட்டுக்கிட்டு எங்களுடைய அசோக் நகர் அந்த இல்ல அலுவலகம் புஷ்பாங்கிற படத்தோட கம்பேர் பண்ணி போடுறாங்க, அங்க டீல் அதான் பேசிட்டு இப்ப நான் முதல்ல இருந்தே சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யாரோ எழுதுறது இல்ல, ஆர்வத்தின் மிகுதியால இல்ல வந்து நம்முடைய எதிர்ப்பு மண்ணில இருந்து யாரோ எழுதுறது இல்ல, இது திட்டமிட்ட ஒரு சமூக ஊடகத்துல ஒரு பெரிய கார்ப்பரேட் அகைன்ஸ்ட் திருமா, அகைன்ஸ்ட் விசிகா ஒரு அஜெண்டா செட் பண்ணி அஜெண்டா, இது பெரிய அஜெண்டா. இது நீங்க திருமாவா விசிகாவை சுருக்கி பார்க்காதீங்க. ஒரு சமரசம் இல்லாத ஒரு கருத்தியல் போராளிக்கு எதிரான ஒரு யுத்தம். யார் செய்வா? சனாதன சக்திகள் செய்து அவனுக்கு இவரை சிதைக்கணும், இவர் ஐடியாலஜியை டேமேஜ் பண்ணணும், இவரோட பிம்பத்தை உடைக்கணும், அப்ப தவறான பிம்பத்தை கட்டமைக்கணும். இப்ப நாங்க அப்படி போனா அடிமை, வெளில வந்து நாங்க இது பண்ணா அதை வந்து ஆதரிக்கல. சரி, இப்ப நம்ம வெளில இருந்து ஆதரிக்கிறோம்னு சொன்னா அது வந்து உடனடியா பணத்தை வாங்கிட்டு ஆதரிச்சிடான்னு சொல்றாங்க. இப்ப நாங்க ஊர்ல குழுல பேசின விஷயங்கள் வெளில வரும்போது 2 சீட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து துணைமுதல் கேட்பியா? உனக்கு அதை கொடுத்து நாங்க ஆதரவு வாங்கணுமா? ஆட்சியே வேண்டாம், அவங்க அப்போ ஆதரவு வேண்டாம், மக்களை சந்திப்போம், மறு தேர்தலே சந்திக்கிறோன்ற அளவுக்கு மக்கள் பேசல. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அரசியல் வந்து இப்ப வந்து சமூக ஊடக அரசியல் தான், அதாவது சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் தான் வந்து பெருவாரியா இருக்கு. அந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. உணர்ச்சி சப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. கருத்தியல் அரசியலும் அமைப்பா திரள்றது தான் வெற்றியை தரும். ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து நிரந்தர வெற்றியை தராது, சமூக நீதி அரசியலுக்கு அது வெற்றியை தராது. இது மேம்போக்காக பார்க்குற பார்வை வந்து ஒரு ஆசை காட்டுற விஷயமாக தான் இருக்குமே தவிர ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தர சமூக விடுதலையை வந்து அது முன்னெடுக்காது. அப்படிங்கிறத இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு வந்து உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கவுன்சிலிங் தேவைப்படுது. அந்த வேலையை செய்ய வேண்டிய கேடர்ஸுகளே உணர்ச்சி வசப்பட்டு. இப்போ நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது, உணர்ச்சி வசப்பு. இப்போ நம்ம இப்படி உட்காந்து பொறுமையாக என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது கூட எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்கும்னு தெரியல. உணர்ச்சி வசப்படுறது தான் அரசியல் அப்படின்னு ஒரு புரபகண்டா இங்கே நடந்துருச்சு. சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து நடந்துச்சு. ஈவன் சீமானை சொல்லும்போது கூட நான் பல தலித் தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன், பொதுவான தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன். எங்கள் அண்ணன் அப்போ பேசுன மாதிரி இப்போ சீமான் பேசுகிறாரு. அந்த வேகத்தை விரும்புகிறாங்களோ? அந்த வேகம் இப்போ இவர் வந்து எல்லாத்துக்கும் அமைதியாக வந்து நாங்கள் யோசித்து முடிவு பண்ணுறோம், சூழலை 90களில் பேசின திருமாவளவன்ட்டு நீங்கள் வந்து 2026 நாங்கள் எதிர்கால அரசியலை நோக்கி டிசைட் பண்ணி முடிவு பண்ணுறோம், நிதானமாக தான் ஒரு முடிவு எடுப்போம், நிதானமாக யோசித்து தான் செயல்படுவோம், எல்லா அரசியலையும் உள்வாங்கி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு ஒரு நிதானத்துக்கு ஒரு பக்குவப்பட்ட மோல்டாகி ஒரு திரும்ப இன்றைக்கி இருக்கிறத தாண்டி ஒரு ஆவேசமான திரும்ப தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு இவர் டைலூட் ஆகிட்டார், ஒரு மாதிரி அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாரு. அதுக்கு அந்த மாதிரி வர ஆட்கள் இன்றைக்கி வந்து திமுகவா அதிமுகவா அப்படின்னு பேசினா எனக்கு ஆர்வமாக இருக்குது, 2 பேருக்கு தான் போட்டின்னு பேசும்போது ஆர்வமாக இருக்குது, சீமான் மாதிரி கையை நிமித்தி இப்படி பேசும்போது எனக்கு ஆர்வமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பொறுமை நிதானங்கிறத தாண்டி ஒரு கோவம் தேவைப்படுதோ மக்கள்? அதாவது அடுத்த தலைமுறைகள் வர தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, இளைய தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, இப்போ பக்குவப்பட்ட தலைமுறைகள் வந்து இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம், நம்ம எங்கே தவறு நடந்திருக்கோம், ஏது தவறு நடந்திருக்கும்னு சொல்லி. இப்போ திரும்ப நீங்கள் 90களில் எதிர்பார்த்து திரும்ப வந்து 2026 இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து அது ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சமூக இயக்கமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய விடுதலை பற்றி மட்டும் பேசுகிறோம். அந்த அனுபவத்திலிருந்து இது வந்து சரியானதை இல்லை, இது வந்து இது தீர்வு நோக்கி நகராதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு தீர்மானத்தை போடுறோம், அனைத்து மக்களுக்குமான கட்சியாக இது பண்ணுறோம். அதுலேயும் தேர்தல் காலத்துக்கு நம்ம வரோம். தேர்தல் காலத்துக்கு நம்ம வரல, வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய கள அனுபவம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மோல்டாகி நிற்கிறாரு டாக்டர் திருமா, திருமா, தொல்காப்பியம் திருமாவா இன்னைக்கு ஒரு மோல்டாகி நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், சமரசம் இல்லாத திருமாவா இருக்கிறார். எந்த இடத்துலையும் திருமாவளவனா இருந்தாலும் தொல்காப்பியம் திருமாவும் ஒரே திருமாவா இருக்காங்க. எந்த விஷயத்துல? கருத்தியல் ஆளுமையில, சமரசம் இல்லாத கொள்கையில, எதை காட்டி மயக்க முடியாத நிலைமையில, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுல, தியாகம் பண்றதுல சமரசம் இல்லாத, களத்தில் நிக்கிறதுல அப்ப இருந்த வேகம், அதே வேகம் இப்ப இருக்கு. அதே 18 மணி நேரம் இப்போ நிக்கிறாரு, அதே மக்களோட தான் சாப்பிட்றாரு. அந்த அரைகுறை நிறைய போகும்போதும் எங்கேயாவது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தூங்கிக்கிறாரு. இதுல வந்து எங்கேயாவது சமரசம் ஆயிருந்தாருன்னா, எதுக்காவது மயங்கி இருந்தாருன்னா, திருமா வேற, தொல்காப்பியம் திருமா வேற நீங்க பேசியிருக்கலாம். ஆனா பக்குவப்பட்ட திருமாவா, முழுமை பெற்ற திருமாவா இருந்து பார்க்கும்போது தான் அவர் ஒரு ஆசிரியரா, ஒரு பேராசிரியரா இருந்து உங்களை ஒரு மாணவர்களை உருவாக்க பார்க்குறாரு. அந்த படிக்காத மாணவனுக்கு எப்படி வெளிப்படுத்தணுன்ற மாதிரி அவர் தெரியுது.
அவர் உணர்ச்சிப்பட மாட்டேங்கிறாரு. ஆனால் ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் அதை தான் ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணாமல் இருக்காரு, அதுதான் பண்படுத்துறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப லேசி அப்படிங்கிறது அதுதான். சிதைக்கிறது ரொம்ப லேசி, உடைக்கிறது ரொம்ப லேசி, உருவாக்குறது கஷ்டம், உருவாக்குறத தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், தக்க வச்சுக்கிறத தலைமுறை தாண்டி கடத்துறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நம்முடைய தேவை வந்து ஒரு 50 ஆண்டுகால தேவை இல்லை. நம்மளுடைய பிரச்சனை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிச்ச பிரச்சனை. இது இன்னும் 1000 ஆண்டு கொண்டு போக வேண்டிய பிரச்சனை. இது சமூக அந்தஸ்தோட தொடர்பு உள்ள பிரச்சனை, இது சமூக நீதியோட தொடர்பு உள்ள பிரச்சனை. நீங்க பொருளாதாரத்தை டக்குன்னு இது பண்ணிட்டு இன்ஸ்டன்டா கிடைக்கிற லாபத்தை கணக்கு பண்ணி இவர் என்ன பேசுறாரு அந்த கவர்ச்சிக்கு மயங்கினா நடிகர் பின்னால தான் பெர்மனன்ட் ஸ்பூனில் வரும். நான் எதையுமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கலை, விஜயை பற்றி விமர்சனத்துக்கு நான் உள்ளாக்கப்படலை, அதுக்கு நான் போக விரும்பலை. என்னுடைய கவலையெல்லாம் இந்த சமூக மக்கள் கருத்தியலாக ஒரு அரசியலை உள்வாங்கி அமைப்பாக திரண்டு அதிகாரத்தை நோக்கி நகரும் போது தான் நிரந்தர சமூக விடுதலை கிடைக்கும். அதை நோக்கி நம்ம நகர்த்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த களத்தில் நிற்கிறோம். அதுக்காக ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு தியாகத்தை உருவாக்கி தனக்கான வாழ்க்கையை அமைச்சிக்காமல் ஒரு தலைவர் இருக்கிறாருங்கிறத இந்த மக்கள் சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க புரிஞ்சிக்காதது அவங்க குற்றம்னா புரிய வைக்காது நம்ம குற்றம், அதுதான் சொல்ல புரிய வைக்க தவிர நம்ம குற்றம். இப்போ மேம்போக்கா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து எனக்கு ஓட்டு போடலாம் நீ செத்துப்போ, நீ என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி மக்களை குறை சொல்கிறத தொடர் வேலையாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் பண்ணிடுவோமோ? நீ இப்போ கெட்ட வார்த்தை உடனே கடுமையான வார்த்தை, செத்துப்போ, மயிறு தயிர் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறது ஒரு அரசியல் பண்பாடற்ற நிலைமை. இப்போ இவங்க இப்போ விசிகாவுக்கு ஓட்டு வாக்களிக்காத மக்களையும் நம்ம கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் மக்கள் நம்ம குற்றம் சாட்ட வரமான்னு நான் கேட்குறேன். இல்லை, மக்களை நான் குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால வழிநடத்த தவறினோம், புரிய வைக்க தவறினோம், ஒருங்கிணைக்க தவறினோம் அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கணுன்றேன். இப்போ நாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். எங்கள் அண்ணன் திரும்ப வந்திருக்கிறாரு, அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன். என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வந்துட்டோம். நிர்வாகிகள் இருக்க ஆசைப்படுறோம், மாவட்ட நிர்வாகிகள் இருக்க ஆசைப்படுறோம், மாநில நிர்வாகிகள் இருக்க ஆசைப்படுறோம், முதன்மை செயலர் இருக்க ஆசைப்படுறோம், நம்ம எம்எல்ஏக்கள் ஆகணுன்ற ஆசையோடு அரசியலுக்கு வரோம். இப்போ நமக்கான கடமை உணர்ச்சியிலும் நம்ம நகரக்கூடாது. எம்எல்ஏக்கள் ஆகாமல் போகலாம், மந்திரிகள் ஆகாமல் போகலாம், அதெல்லாம் வந்து தற்காலிக விஷயம், அது விஷயம் இல்லை. அதை தாண்டிய ஒரு அரசியலை, ஒரு பண்பாட்டு அரசியலை பண்பாட்டு அரசியலை உள்ளடக்கிய ஒரு கருத்தியல் அரசியலை, ஒரு சமூக விடுதலை நோக்கி நகரக்கூடிய ஒரு அரசியலை புரிதலோடு கொண்டு போகணும். யார்கிட்ட கொண்டு போகணும்? எந்த புரிதலுமே இல்லாமல் தலைமுறையாக அரசியல் என்ன தெரியாமல் யாருக்கோ ஏனியாவே இருந்து பழகின ஒரு தலைமுறையை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை அரசியல் படுத்துறதுக்கான விஷயத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேசுகிறாரு, எழுதுறாரு, களத்தில் போய் நிற்கிறாரு, அவங்களுக்காக போராடுறாரு, அவங்களுக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறாரு, அவங்களுக்காக இடதுசாரிகளை ஒருங்கிணைக்க பார்க்குறாரு, அவங்களுக்காக ஒரு பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைக்க பார்க்குறாரு. அவர் தொடர்ந்து சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியார் இயக்கங்களோடும் இடதுசாரி இயக்கங்களோடும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது, இவங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா இதில் அரசியல் இருக்குது, இதில் சமூக அரசியல் இருக்குது, இதில் வந்து பொருளாதாரம் சார்ந்து யோசிக்கிற மாதிரி, பதவி மட்டும் சேர்ந்து யோசிக்கிற மாதிரின்னா அது எப்போவோ அதை அடைஞ்சிருக்கலாம் அவர். அப்போ இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்குது. அவன் வந்து லேசாக டைலூட் ஆகிடுவான், லேசாக வந்து ஈல்ட் ஆகிடுவான் இதில் ஒரு கவர்ச்சியில். அதுதான் சொல்கிறேன், இந்த சோசியல் மீடியா வந்து அவங்கள வந்து அது ஈஸியாக வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுது. அவன் டைவர்ட் ஆகிட்டான். சோசியல் மீடியாவை பற்றி நான் அடுத்து கூட வரேன். அதை விட முக்கியமான கேள்வி எனக்கு ஒன்று இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்டு பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் திரும்ப கூட சொல்லியிருப்பார், நான் எந்த அம்பேத்கர் இயக்கத்தையும் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணவும் மாட்டேன். இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் கூட வந்து பூவை ஜெகன்மூர்த்தி எதிர்த்து கேவி குப்பம் தொகுதியை கேட்கலான்னு சொல்லி சொன்னாங்க. திமுகவும் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு அம்பேத்கர் இயக்கம் அவங்கள எடுத்து நான் அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதுவே பெரிய நெகட்டிவாக அவங்களுக்கு போயிடுச்சோ? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரஞ்சித் எடுத்துங்க, இன்னும் பிற அம்பேத்கர் இயக்கங்களை சின்ன சின்ன கட்சிகள் எடுத்துங்க, இல்லை தலித் செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சமூக ஊடகங்களில் இயங்குறவங்க, இல்லை கருத்தியல் தளத்தில் இயங்குறவங்க, அறிவு தளத்தில் இயங்குறவங்க, இவங்கெல்லாம் எடுத்துங்க. பெருவாரியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது பெரிய விமர்சனத்தை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போகிறவங்களா இருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் வலுவாக செயல்பட்டுருக்கணும், இல்லை நாம் இந்த மாதிரி தலித் மக்கள் தனியாக நின்று ஒரு வலுவை காட்டியிருக்கணும், ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் பேசுகிறாங்க. இப்படி தலித் மக்களை இன்னும் தீவிரமாக ஒருங்கிணைக்க மறந்துட்டீங்க. இல்லை வெகுசன மக்கள் வைக்கிற அதே விமர்சனத்தை திமுக கிட்ட போய் இவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு தலித் செயல்பாட்டாளர்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், ரஞ்சித் மாதிரியான நபர்கள் வந்து தொடர்ச்சியாக விசிகாவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களோட விமர்சனங்கள் எல்லாம் உங்களை தான் பலவீனப்படுத்துது. அப்போ இன்னமும்
அம்பேத்கரி இயக்கங்களை ஒன்று நீங்கள் அவங்களோட ஏதாவது ஒரு ஒழுங்குக்கு வரணும், செயல்பட்டு அவங்கள நீங்கள் ஒருங்கிணைக்கிற, அவங்களையும் உங்களோட ஒருங்கிணைச்சு பயணிக்கிற ஒரு நிலைக்கு வரணும். இல்லை அவங்களோட கருத்துக்கு எதிர்வினையாவது நீங்கள் ஆற்றணும். அப்படியே விட்டுட்டுருவேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்றுருக்கீங்க. மக்கள் தலித்திய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் பூ ஜெகமுடி சொன்ன ரஞ்சித் அவர்கள் சொல்லுங்க. இது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. கிராமப்புறங்களில் உள்ள தலித்துகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தேவைகள், அவங்களோட மண்ணைகள், அவங்க சார்ந்திருக்கிற வாழ்வியல் வந்து வேற. நகர்ப்புறங்களில் குறிப்பாக சென்னை மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற எங்க தலித் அடையாளங்களும் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட தேவைகள், இவங்களோட மண்ணைகள், இவங்க சார்ந்திருக்கிற அந்த வாழ்வியல் எல்லாம் வேற. இது வந்து ரெண்டும் மிஸ்மேட்சாக இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. அதை தாண்டி இந்த சமூக மக்கள்கிட்ட சுய லாபம் கொண்டு பார்க்குற பார்வையினால எடுக்கிற முடிவுகள் வந்து ஒரு பார்வை, ஒரு சிலருக்கு புரிதல் இல்லாத ஒரு பார்வை, வலி எறியாதவங்களோட ஒரு பார்வை. வலி எறியாதவனோட ஒரு பார்வை, அவன் தலித்தாவே பிறந்திருந்தாலும் சமூக அடையாளம் அனுபவிக்காத ஒரு தலைமுறை, அந்த வலியை அவன் உணராத பட்சத்துல உண்மையான அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட வலி என்னன்னு அவனுக்கு தெரியாது. இவன் பேசுற விஷயம் அது வந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சரியான அந்த வலி வந்து இவன் கடத்த மாட்டான். இவன் பேசுற விஷயம் இந்த மறுபடியும் சொல்றேன், அந்த நுனிப்புல் மேய்கிற அந்த தன்மை, ஆழ்ந்து சிந்திக்காத தன்மை, திருமாவை பார்க்குற பார்வை, யானையை பார்த்த குருடனை பார்க்குற மாதிரியான பார்வை இவங்க பார்வை. முழுமையான திருமாவை இவங்க பார்க்குறது இல்லை. இவங்க ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு அதுதான் திருமான்னு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த சமூக ஊடகங்கள் சொன்ன சோகால்டு கார்பரேட் நிறுவனங்கள் திட்டமிட்டு திருமாவுக்கு எதிராக ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்க வந்து யாரோ முகத்தை மறைச்சிக்கிட்டு செயல்படுறவங்க. இவங்க நான் தான் அம்பேத்கரையன் தான், நான் தலித்து தான், எனக்கு ஒரு அடையாளம் இருக்குதான் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து அட்டாக் பண்றவங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய புரிதல் வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு, இவனுக்கு உள்நோக்கம் இல்லை. ஆனாலும் இவங்களை நீங்க மேடை ஏற்றிக்கிறீங்க, கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிறீங்க, உங்களோட நட்பாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா, நாங்கள் இவரோட நலன் விரும்புகிறோம். எப்படி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமோ, திருமாவோட தியாகத்தை பேசுவாங்க, ஆனால் திமுக ஏமாத்திருச்சுன்னு சொல்லிடுவாங்கன்னு பேசணுமோ, அதே போல் தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற இந்த தலித் செயல்பாட்டாளர்கள் திருமாவோட நலன் விரும்பிகள் தான். அவர் வெற்றி பெறணும்னு விரும்புகிறோம், அவர் வெற்றிக்காக நாங்கள் அவளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த விமர்சனம் இருக்குன்னு அவங்க உள்ளுக்குள்ளேருந்தே உங்களை சிதைக்கிற வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் எதிர்வினையே ஆற்றாமல் இருந்தால் அது மக்கள்கிட்ட போய் சேருதில்லை. ஏன்னா இவங்க எல்லாம் வெறுமனே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இவங்களை சார்ந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கொஞ்சம் கூட்டம் இருக்குது. மக்களை இவங்க ஊர்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களை சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் அவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. இதில் ஒரு உண்மை என்னென்னா, அவங்க வந்து மனசளவில் வந்து அண்ணனை வந்து ஏற்றுக்கிறது இல்லை, டாக்டர் திரும்ப வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அதை வந்து நேரடியாக அவங்க எதிர்ப்பு ஏற்றுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு காரணம் கற்பிப்பாங்க. இப்போ இந்த விஷயம் செய்யலை, இது இப்படி செஞ்சுருக்கணும், அப்படி செய்யணும். இது அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அரசியல் புரிதலோடு அவரை அணுகணும் அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவ அறிவு முதல்ல வேணும். இந்த விஷயத்தில் என்ன செஞ்சுருக்க முடியும், டாக்டர் திரும்ப என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அண்ணன் ஆம்சாங் அண்ணனோட மரணம் நடந்துச்சு, ஒரு கொலை. அது வந்து அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். அங்கே மிக பொறுப்புணர்வோடு அந்த இடத்த போய் அணுகி அவருக்கு மரணத்துக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய கௌரவம் என்ன கிடைக்கணுமோ அதில் பெரும்பங்காற்றியவர் டாக்டர் திரும்ப. பக்கத்தில் நான் நின்னுவேன். நான் அது அவர் தலையிடலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரவுடி வெட்டினா ரவுடி செத்தான்னு சொல்லி அவரை வந்து சிறுமைப்படுத்தி அவரை வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி கிடைச்சிருக்கும். இன்றைக்கு அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த நியாயங்கள் வந்து கிடைக்காம இருந்ததுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. அதில் மேஜர் ரோல் பண்ணார். அங்கேயும் போய் நான் போராடுவேன் அப்படின்லாம் பேசலை. அவர் எத்தனை முறை வந்து முதலமைச்சர் ட்ரை பண்ணார், எத்தனை முறை வந்து அவர் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் ட்ரை பண்ணார் அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அங்கே ரஞ்சித் இருக்கிற பட்சத்தில் பொற்கொடி அம்ஸ்டாங்க அதிமுகவோட போய் நிற்கிறாங்க. அதுதான் புரிதல் இல்லாத செயல்பாடு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமும் ஏன் உங்கள் கூட நீங்கள் அவங்களுக்காக உழைக்கிறீங்க, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த நேரத்தில் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற அந்த பார்க்குற மனநிலை இருக்குது பாருங்களேன். அதுதான் எல்லா விதமான நீங்கள் இதை வந்து இப்படி சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை, தலித்துகள்னு சொல்லி நீங்கள் சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக இருக்கிற உழைக்கும் மக்கள் எல்லார்ட்டையுமே எனக்கு இன்ஸ்டன்ட் என்ன லாபம், இப்போ எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தான். இன்னும் குறிப்பா சொல்ல சம்பவத்தில் எப்படி அந்த மக்கள் இருந்தா இப்ப பாருங்க, அந்த பையன் அந்த வீட்டுல இறங்குறாங்க, பிள்ளைய பறி கொடுத்த தாய் வந்து நல்ல ஃபுல்லா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அவரை நான் பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன், எனக்கு அதுவே போதும், என்ன ஒரு உயிர் தான் போச்சு.
அப்படின்னு யார் அட்லீஸ்ட் சொல்றா? உயிர் போச்சு நமக்கு இழப்பீடாவது வரட்டுமேங்கிற மனநிலை வந்துடுறாங்க. அந்த இன்சிடென்ட் என்ன கிடைக்குது, அதுக்கு பக்குவப்பட்டு போயிடுறாங்க இல்லையா, மாறி போயிடுறாங்க இல்லையா. அது போலதான் இதுங்கிறீங்க. இதுதான் இவங்களோட பார்வை. இவங்க ரெண்டு விஷயமா இருக்கிறாங்க. ஒரு பங்காளி சண்டை மாதிரி. இவரோட வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி, நாங்கள் தான் முன்னாடி வந்தவங்க, நாங்கள் தான் உங்களை வந்து இங்கே சின்ன இடம் உங்கள் வெற்றி காரணமாக இருந்தவங்க, அன்றைக்கி உங்களுக்கு வண்டி இல்லாதப்போ நாங்கள் வண்டி வச்சுருந்தோம், நீங்கள் வந்து நல்ல பேண்ட்டு கூட போடாப்போ நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணோம், உங்களை அலுவலகம்லாம் இல்லாத டைமில் நாங்கள் வசதியாக இருந்தோம். இதெல்லாம் வந்து பேசுகிறது வந்து இந்த உள்ள வந்து கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை கூர்மைப்படுத்துகிறவங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அம்பேத்கரிய போர்வையில் இருக்கிற சமூக செயற்பாடு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பு அதிகம். அவன் அதை கூறுபடுத்திகிட்டே இருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் மரணத்துக்கு இப்படி நடந்திருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வந்து கொலைப்பழியை சுமத்துற லெவலில் கூட ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு. இந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பார் திருமான்ற மாதிரியான ஒரு ரைட்டப் கூட ஒரு சில எழுதி அது அப்படியே காணாத போச்சு. அது காணாத போச்சு. ஆனால் எங்க தலித் இஷ்யூ எங்கே நடந்தாலும் நேராக திரும்ப கிட்ட வந்து அதுதான் அதிகமான எதிர்பார்ப்பு. டாக்டர் திருமா மேல உள்ள அதீதமான எதிர்பார்ப்பு. அதுல அவங்க எதிர்பார்க்கறது நடக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப நானும் நீங்களும் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு ஒருத்தர் சொல்றோம்னு சொன்னா கண்டிப்பா நியாயம் சொல்றவர் ஒரு பக்கம் தான் சொல்ல முடியும். ரெண்டு பேருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நான் எதிர்பார்க்கறது தான் அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்கணும். நீங்களும் அதை எதிர்பார்க்கறீங்க. அப்ப கண்டிப்பா ஒருத்தருக்கு அவரு எதிரி. இப்ப அந்த மனநில இருந்து அவரை பாக்குறதுனாலதான் புரியாத்தனமான இது ரெண்டு விஷயம் தான். அம்பேத்கர் இயக்கங்கள் அவங்களை பார்க்குறவங்க, அது யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து சரியான புரிதலற்ற பார்வை ஒன்று. வலியறியாதவங்களோட பார்வை. மூணாவதாக ஒன்று இருக்குது, சுய லாபம். அவங்களுக்கு உள்ள லாபம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அவங்கள பார்க்குறாங்க. சுய லாபத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் டாக்டர் திரும்ப வந்து எதிராக தான் தெரிவார். புரிதல் இல்லாமல் பார்த்தாலும் டாக்டர் திரும்ப வந்து அவர் எதிராக தான் தெரிவார். அது இல்லாமல் வலியை உணராமல் அப்படி பார்க்குறதும் சரியான பார்வையாக இருக்காது. டாக்டர் திருமா எப்படின்னா வலி உணர்ந்தவர். அவர் ரெண்டு பக்கம் வாழ்க்கை வாழ்ந்தவர். ஒரு கிராமத்தானா வாழ்ந்தவர், நகரத்திலே வாழ்ந்திருக்கிறவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதிகாரத்து பக்கத்துலையும் போனவர். அவர் ரோட்லேயும் பேசுவார், மக்கள் மன்றத்திலையும் பேசுவார். எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவத்தை உள்வாங்கின ஒரு மனுஷன் சமரசம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அண்ணன், நம்ம தலைவர், நமக்கானவர், தன் வாழ்க்கை நமக்காக கொடுத்துருக்கிறாரு, அவர் செய்கிறது சரியாக தான் இருக்குங்கிற நம்பிக்கையை நீங்கள் முதல்ல எடுக்கணும். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் வரணும். அதன் அடிப்படையில் நீங்கள் அணுகுனாதான் அதில் உள்ள ஏற்ற விஷயங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். எடுத்தெடுப்பில் நீங்கள் குறை சொல்கிற மாதிரியான மனநிலைக்கு ஒன் சைடாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அவரோட உள்ளார்ந்த அந்த வலியையும் உள்ளார்ந்த நோக்கத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க தவறுவீங்க. அப்படி தான் இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. டாக்டர் திரும்ப வந்து மேம்போக்காக இருக்கார். மேம்போக்கானா ரொம்ப உயர்வாக இருக்கார். அவர் என்ன மனநிலிருந்து பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பேராசிரியராக இருந்து பார்க்குறப்ப சின்ன பிள்ளையா இருக்கு, ஒரு அப்பாவாக இருந்து பார்க்குறப்ப அப்படிதான் இருப்பான், சரியா வந்துடும். அவரோட தலைவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு பேசுனீங்கன்னா இதுவும் நடக்கும் அப்படிம்பார். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இதை தாண்டி தான் போகணும், இதை உள்வாங்கணும், இதுக்கு எதிர்ப்பு ஏற்றக்கூடாது, அப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது நான் போயிருக்கிற மனநிலைக்கும் தலைவர் பார்க்குற மனநிலைக்கும் வேற இருக்கு. அவர் இங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கிறேன். அப்போ எனக்கு புரியல, எனக்கு சிலபஸ் புரியல, எனக்கு அந்த பாடம் புரியலன்றதுக்காக பாடம் தப்பு, சிலபஸ் தப்புன்னு பேசுறது வந்து அறியாமைன்னு நான் சொல்றேன். நான் அவரோட பார்வை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நோயோட தன்மையும் தெரிஞ்சு நோய்க்கு மருந்தும் தெரிகிற அளவுக்கு ஒரு மருத்துவரா அவர் இருந்து வந்து இந்த விஷயத்தை அணுகிறார். அவர் வந்து தலித்தா பார்க்கறத வந்து சாதியா பார்க்கல. மறுபடியும் சொல்றேன், திரும்ப அவர் பக்குவப்பட்ட அரசியலிருந்து அவர் பார்க்கறது வந்து இந்த சிதைக்கப்பட்ட மக்களை, இந்த சிதறி கிடக்கிற மக்களை, அதுதான் அவர் தலித்துன்னு சொல்றாரு. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பல இடங்கள் அப்படிதான் சொல்றாரு. அவர் பிறப்புல இருந்து சொல்லலை. நான் இப்ப பேசுறதும் இந்த மக்களை வந்து அந்த பார்வையில இருந்து தான் பாக்குறேன். நான் இந்த மக்கள் அப்பாவி மக்களா இருக்கிறாங்களே, ஒரு சார்பு மனநிலையில ஒரு கவர்ச்சிக்காக எடுத்துறாங்களே, ஒரு உணர்ச்சி போட்டு எடுத்துறாங்களே, அதுல இருந்து மாறணும், நிதானமா பார்க்கணும். நமக்கான தலைவராக இருக்கிற, நமக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிச்ச டாக்டர் திருமாவை சரியா புரிஞ்சுக்கணும், அவரை உள்வாங்கணும். எந்த நிலையிலையும் அவர் நமக்கு எதிராக செயல்பட மாட்டார், நமக்கானவர். அப்படி நம்ம அப்பாவை எப்படி நம்ம வந்து சந்தேகப்பட மாட்டோமோ, நம்ம வீட்டுக்கு மூத்த அண்ணனை எப்படி சந்தேகப்பட மாட்டோமோ, நம்ம ஆசிரியரை எப்படி சந்தேகப்பட மாட்டோமோ, நமக்கான குருவை நம்ம எப்படி சந்தேகப்பட மாட்டோமோ, அந்த நிலைமையிலிருந்து அவரை பார்க்கணுங்கிறத இந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். சமூகத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காரு, அவரை நம்ம எப்பவுமே சந்தேக பார்வையோடு பார்த்துட்டு இருக்கோம். கேள்வி எழுப்பலாம், சண்டை போடலாம், அது உரிமை சார்ந்ததாக இருக்கணுமே தவிர முரண் இருக்கலாம். முரண் வந்து நட்பு முரணா இருக்கணுமே தவிர பகை முரணை மாறிடக்கூடாது. நீ எப்படி முரண்படுறதுனால ஒன்ன காரணம் காட்டி வேற ஒருத்தர் உன்னை ஏனிய வச்சு ஏறி போய் கோல் போட்டு போயிட்டு இருக்கிறான். அது உனக்கு எதிரானது, அது சமூக நீதிக்கு எதிரானது.
அது உன்னுடைய சமூக அந்தஸ்து கெடுக்கும். உன்னோட நிரந்தரமான ஒரு அந்தஸ்தை உனக்கு அது வாங்கி தராது. அது தற்காலிக வெற்றியை தேடித்தரும். அது கவர்ச்சிகர அரசியலுக்கு தேடி வரும், பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும். ஆனால் சமூக நீதிக்கு பயன்படாது. சமூக நீதிக்கு பயன்படாத எந்த அரசியல் வெற்றியும் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, பயனற்றது. அதுதான் விசிகாவோட பார்வை, அது டாக்டர் திருமாவோட பார்வை. இந்த விஷயத்தில் அவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னாலும் அவங்க தவறு பண்ணதை அறியாமல் இருந்தது நம்முடைய தவறு, அவரை வழிகாட்டின தவறு நம்ம தவறு. இப்போ கடந்ததாக இருக்கட்டும், நடந்ததாக இருக்கட்டும், இன்னும் மக்கள்கிட்ட தான் போகணும், அவங்கள்ட்ட தான் போகணும், அவங்கள அரசியல்படுத்தணும். இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா திரும்ப சொல்வார் அடிக்கடி, எங்ககிட்ட வர்றவங்கலாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் தப்பு பண்ணுவாங்க, பழகினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணி பழகி திருத்திக்கலாம், தவறுன்னு நான் ஒன்று தப்பாக போச்சு, ஓகே அடுத்த முறை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தப்புன்னு தெரிஞ்சு மறுபடியும் அது நடக்கும்போது அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்காக நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, தொடர்ந்து நான் தப்பு பண்ணுவேன் அப்புறம் திருந்திக்கிறேன் தள்ளி போட முடியாது. இப்போது இந்த அரசியல் ஒரு எறாவே ஒரு மாறின ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். சமூக வலைதளங்களை நம்ம குற்றம் சாட்டினாலும் சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து சமூக வலைதள செயல்பாடு அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பம், இல்லைன்ற நிலைமையில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற 1-2 கூட நான் பேரை குறிப்பிட விரும்பலை, அது ஏதோ உள்கரிச்ச அரசியலை நம்ம இங்கே பேசுகிற மாதிரி ஆகிடும், பேரை குறிப்பிட விரும்பலை. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் கூட ஆளுக்கு ஒரு திசையாக பிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் இந்த கால அரசியலை நம்ம கொள்கை சரி, கோட்பாடு சரி, உழைப்பு சரி, போராட்டம் சரி, களத்தில் இருப்பீங்க எல்லாம் சரி. ஆனால் இப்போ ஒரு அரசியல் வந்து மிக தீவிரமாக சமூக வலைதள அரசியல், இதை எப்படி நீங்கள் கையாள்வீங்க? இருக்கிற 4 பேரும் 4 பக்கம் பிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக வலைதளம் ஒரு அமைப்பாக திரளலை. இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? உங்கள் கட்சி என்ன திட்டம் வச்சுருக்கு? இல்லை, நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்கன்னு தெரியல, ஆனால் சரியான கேள்வி கேட்டுருக்கிறீங்க. உயர்மட்ட குழுவில் வந்து தலைவர் வந்து நீங்கள் பேர் சொல்ல விரும்பாத, குறிப்பிட விரும்பாத, தயங்கின சில நபர்களோட பேரை சொல்லியே வந்து தலைவர் பேசினார். பேசி அவங்கள கண்டிக்கன்னா வலுவாக கண்டித்தார். அதை என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட பேச்சு வந்து கட்சியினுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஒட்டிதான் இல்லை, தலைவரோட மனநிலைக்கு அதை சார்ந்தும் இல்லை. அப்போ நீங்கள் பேசுகிற அரசியல் வந்து நம்மோட அரசியல் இல்லாமல் இருக்குது, அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு பேசணும். ஒன்று, தலைமை என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியாமல், இல்லை தலைமை வந்து தலைமைக்கு முன்னாடியே கருத்து சொல்லணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் பேசுகிற அரசியல் வந்து கட்சிக்கு எதிரான மனநிலை உருவாக்குது. அதை தாண்டி நீங்கள் விமர்சனம்ங்கிற பேரில் வந்து கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மேலே நீங்கள் வைக்கிற விமர்சனம் வந்து அது நேரடியாக என்ன வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அது எப்படி அப்படின்னா, இவங்களெல்லாம் ஏற்க தவறுறாரு தெரியுமா, இல்லை இவரெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கண்டு காணாமல் இருக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை எனக்கு உருவாக்குது. நீங்கள் பேசுகிறவங்க, நீங்கள் குற்றம் சுமத்துறவங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்குது. அதனால் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லி கடுமையாக இனிமேல் தொடரக்கூடாது, இனிமேல் நான் வந்து அதை வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு 1, 2, 3 பேரை வந்து குறிப்பிட்டு தலைவர் எச்சரித்தார். அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் தவறு வந்து பழகிக்கிறாங்கங்கிறது சரி, இவ்வளோ காலம் பயணித்த பிறகும் அதே தவறு நிகழ்ந்துகிட்டு இருக்குன்னா நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. அது தலைவருடைய மிகப்பெரிய ஒரு குணம். கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது வந்து யாரையும் நோகிற மாதிரியான விஷயத்தை பண்ணிட மாட்டேங்கிறார். ஒன்று. இன்னொன்று மறுத்து மறுக்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிற அந்த குணம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. இது வந்து அவரோட குணமாக இருக்குது. இது ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து இப்போ ஐயோ இப்படி இருக்கிறாரே தலைவர் அப்படின்ற மாதிரி அது சந்தோஷமாக இருக்குது. நிர்வாக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சுணக்கத்தை ஏற்படுத்துது. இவங்க இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. தலைவருடைய அந்த எளிதில் அணுகிற அந்த தன்மை, இறங்கி போகிற தன்மை, எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்கிற குணம், அதிர்ந்து பேசாத இல்லை காயப்படுத்தி பேசாத அந்த குணம் இருக்கு இல்லையா, இதை இவங்க வந்து தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் வரம்பு மீறுற மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சிடறாங்க. அது வந்து தலைவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குற, மன நெருக்கடி கொடுக்குற விஷயமா இருக்குது, கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற விஷயமா இருக்குது. அதை எடுத்து எதிர்வினையாற்றுறதுக்கு வந்து நம்முடைய எதிரிகளுக்கு, கொள்கை எதிரிகளுக்கு இப்போ நம்ம ஒரு வாய்ப்பு கடந்து போயிட முடியுமா என்ன, வாய்ப்பு அமைஞ்சு போகுது. இதன் மூலமாக நீங்கள் வந்து திரும்ப என்கிட்ட எதிர்பார்க்குற பதில் என்ன அப்படின்னா, தலைவர் தன்னை மாற்றிக்கணும். தலைவர் வந்து கண்டிப்பாக ஓகே, அவர் மாற்றிக்கணும். அவர் ஒரு பெரிய ஒரு பார்வையிலிருந்து பார்க்குறாரு, எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும்,
வளரணும், திருத்திப்பாங்கன்னுங்கிறாரு. சிலர் அந்த மாதிரியான போக்குக்கே போக மாட்டாங்கங்கும் போது ஒரு சின்ன ஒரு பிடி இருக்கணும். கண்டிப்பாக ஒரு எல்லை நிர்ணயம் பண்ணணும். இதை தாண்டக்கூடாது, இதை தாண்டினா கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கணும், ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமை வந்து தலைவர் வந்து உருவாக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். எல்லையற்ற ஒரு சுதந்திரம் இருக்கு கட்சிக்குள்ள, என்னன்னாலும் நம்ம பண்ண நடவடிக்கை இருக்காதுன்னு அது வந்து நிர்வாக ரீதியாக வந்து கட்சியை வந்து பின்னோக்கி நகர்த்திடும். மற்றவங்க எதிரிகள் வந்து நம்மளை விமர்சனம் பண்றதுக்கு அதை சொல்லி காட்டுற மாதிரியான விஷயம் வந்துடும். இது யாரோட ஆளுமையை பாதிக்கிற மாதிரி விஷயம் பண்ணா எழுச்சி தமிழோட ஆளுமையை பாதிக்கிற மாதிரியான செயலாக வந்து ஆகிடும். இந்த சமூக ஊடகம் இந்த இது மூலமாக, இந்த இன்டர்வியூ மூலமாக நான் வந்து 2 விஷயம் சொல்கிறேன். சோகால்டு சகோதரர்கள் சமூக ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கிற அந்த முன்னணி நிர்வாகிகள் வந்து தங்களை மாற்றிக்கணும். தலைவர் வந்து கோரிக்கையாக வச்சது, பேசுனது, கண்டித்தது உங்களுக்கும் தெரியும். அதை வந்து கடைசியான எல்லையாக வச்சுக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி மாற்ற தவறுனா தலைவர் வந்து இனிமேலாவது அந்த நெகிழ்வுத்தன்மையை கைவிட்டு அந்த இறக்கம் பார்க்குற குணத்தை விட்டுட்டு நிர்வாக ரீதியாக ஒரு சாட்டை எடுத்து கையில் வந்து அந்த நடவடிக்கைங்கிற அந்த அஸ்திரத்தை எடுத்தால் மட்டும்தான் இது பின்னால் உள்ள ஒரு சில பேருக்கு திருப்தியாக இருக்கும். அப்போ தான் எது சரி எது தப்புங்கிறத தலைவர் சுட்டி காட்டினா தான் பின்னால் இருக்கிறவங்க வந்து அதை உணர முடியும். இப்போ நானும் என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாங்கிற மண்ணில் எனக்கு வந்தது அப்படின்னா நானும் அந்த மாதிரி ஆகிடுவேன். இந்த எண்ணிக்கை அதிகமாகும். இந்த 3-4 பேர் பேசுகிறது, 4 பேர் பேசுவோம், 40 பேர் பேசுவான். அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தலைவர் வந்து கண்டிப்பாக நிர்வாக ரீதியாக வந்து ஒரு சில கடினமான முடிவுகளை எடுக்க சூழ்நிலை வந்தால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணுங்கிறது ஒரு இதன் காரணமாக அவர் எதிர்பார்க்குற அந்த அமைப்பாய் திரளுவோம்ங்கிறதே சாத்தியப்படாமல் போதும், இதுவும் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பார்வையாக இருக்குது. ஏன்னா நான் எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா சமூக வலைதளம் தான் தாக்குது, நாளைக்கு நாமளும் ஒரு பெரிய ஐகானிக் ஃபேஸாக மாறிடுவோம், என்ன வேணால் பேசுவோம், கட்சி பிராண்டை போட்டுப்போம். கட்சி பிராண்டுன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை முதல்ல சேர்த்துட முடியுது. சமூக வலைதளம் அப்படி தான் இயங்குது. ஒரு கட்சிக்காரர்னா ஓகே நம்ம கட்சிக்காரர் பேசுகிறாருன்னு கொஞ்சம் கூட்டம் வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம எதையாவது ஒன்று பேசி கான்ட்ரவர்சி ஆச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்துடும். இல்லை இப்போ அதுதான் எப்படி நம்ம மக்கள்கிட்ட வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற லாபம்னு சொன்னாங்க. இப்போ உடனடியாக கிடைக்கிற பலனை எதிர்பார்த்து அவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, உணர்ச்சிப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கும் உடனடியாக கிடைக்கிற பலன் என்ன, வியூவர்ஸ், ஒரு ஊடக வெளிச்சம், அதன் மூலமாக ஒரு 4 பேர்கிட்ட போய் நம்ம சேர்ந்துடலாங்கிற அந்த தற்காலிகமாக கிடைக்கிற ஒரு இதில் அதில் ஒன்றுமே இல்லை. அந்த ஊடக வெளிச்சம் தேவையில்லாதது. அதில் கிடைக்கிற அந்த லாபமாக ஒருவேளை ஏர்னிங் இருந்தால் கூட, லாபமாக காசாக வந்தால் கூட அந்த சொற்ப அந்த காசு வந்து அவசியம் இல்லாதது. கொள்கை புரிதல் உள்ள ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்த தலைவருக்கு பின்னால் நிற்கக்கூடிய முக்கியமான கேடர்ஸாக தங்களை அடையாளப்படுத்தி கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பொறுப்புணர்ந்து செயல்படணும். அந்த பொறுப்புணர்ந்து செயல்பட தவறுனா கண்டிப்பாக தலைவர் வந்து அவங்களை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டி அவங்க வந்து திருத்திக்கலை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதி அரசியலுக்கு. இப்போ நான் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நான் உங்கள் எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் நம்ம எடுத்துப்போமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது பல அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கு, இல்லை பல நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கு, பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு பல இடங்களில். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நேரங்களில் எல்லா இடத்துலையும் தலைவரையே பதில் சொல்லி தான் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுற நிலைமைக்கு உங்கள் கட்சி இன்னும் இருக்குது. ஏன் அவர் தான் எல்லாத்தையும் விளக்கணும், அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ருக்கு. நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களோ, இன்னும் அறியப்படுற தலைவர்களோ, இல்லை சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக இல்லை ஒரு வியூஸ்க்காக பேசுகிறத தாண்டி இன்டலெக்சுவலாக பேசுகிற நபர்கள் கூட தலைவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதுக்கான ஒரு தீர்வை வைக்கிறேன், நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்திருக்கோம், நாங்கள் பேசுகிறது தான் பதில், இல்லை நாங்கள் இதை தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட அந்த கேள்வி போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்துகிற மாதிரியான செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியுது. இல்லை அது வந்து கட்டமைக்கணும். அதுக்கு அப்படின்னு ஒரு நல்ல பயிற்சி வேணும். நோக்கங்கள் நல்லா இருந்தால் கூட நாம் வந்து இப்போ எதிர்நேற்றணும், கட்சியோட கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் நல்லா இருந்தால் கூட அது வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கலைன்னா, சரியான முறைப்படி அந்த விளக்க தவறணும்னா நான் சொல்கிற பதில் வந்து தலைவருக்கு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது, கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ அதுக்கான நபர்கள் யார், அதற்கான பயிற்சி அவங்ககிட்ட இருக்குதா, அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேரை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கட்சிக்கு இருக்குது, அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு கட்சிக்கு இருக்குது. அந்த அங்கீகாரத்தோடு பேசினா நமக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ நாம் வந்து ஒரு சில கருத்தில் தெளிவுகளை, தரவுகளோட தெளிவுகளை கேட்டுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட பேச முடியும். இப்போ நான் வந்து என்னோட எல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்குள்ளே நின்றுக்கிடுவேன். கட்சிக்கோ தலைவருக்கோ நேரடியாக ஏதோ பாதிப்பு வருது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் தெளிவுபடுத்தப்பட்ட இல்லை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னால் நானே வந்து மீடியாவில் பேசுகிறேன். அதை தாண்டி நான் பேசுகிறது இல்லை. ஆனால் எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஒரு சில பேர் இருக்காங்க. ஏதோ எல்லா இஷ்யூக்குமே கரண்ட் இஷ்யூவில் பேசுகிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் கட்சியினுடைய தலைவர் எதிர்பார்க்காம கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். அதை தாண்டி தலைவரோட வந்து நேரடியான ஒரு இணக்கமான குறைஞ்சபட்சம் ஒரு தரவுகளையாவது தெரியப்படுத்திட்டு தகவலையாவது சொல்லிவிட்டு
அவருடைய தெளிவு என்ன, அவருடைய கருத்து என்னன்னு அறிஞ்சு தலைவரோட கருத்தோட சேர்த்து பேசுகிற மாதிரியான ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கணும். அது இங்கே நம்மகிட்ட அப்படி இல்லை. அது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அப்படி ஆசைப்பட்டதை பேச ஆரம்பித்தோம்னா, தலைவருக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தோம்னா, பேசணும் இல்லை ஒருத்தர் அடையாளப்படுத்திக்கணுங்கிறதா கேட்கல. ஒரு தலைமை இருக்கு, ஒரு தலைமை தான் எப்பவும் எல்லாத்துக்கும் வந்து அதை சொல்லி சால்வ் பண்ணணுமா? இல்லை, ஒரு சில விஷயங்களில் தலைவர் மட்டும் தான் பேச வேண்டிய மாதிரி இருக்குது. அவர் சொன்னதான் வந்து அது சரியாக இருக்கணுங்கிற விஷயம் இருக்குது. இன்னொன்று, ஆளாளுக்கு ஏதாவது பேசினா அதில் கருத்து சிதைவோ இல்லை முரண்பட்ட கருத்தை வந்து விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகளில் கண்டிப்பாக யாரும் சொல்லக்கூடாது. ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தலைவரை தாண்டி யாரும் பேசுறது வந்து சரியில்லை. உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்றது வேங்கவேலே எடுத்துக்கோமே. வேங்கவேல என்ன இஷ்யூன்னு எல்லாருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது பெருசாக கொண்டு போய் சேர்க்கலையோ, கட்சியே கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற திரும்ப அவர் தான் சொல்றாரு. இல்லை, அது இது வேங்கவேல் இஷ்யூ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள் நம்ம பேசிட்டோம். எல்லாரும் கேள்வி வைக்கிறாங்க, திரும்ப கேள்வி வைக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த இது பேசிஸில் வந்து கட்சி வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இந்த கருத்தியல் தளங்களில் இயங்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணணும். அந்த இயங்கக்கூடிய நபர்கள் தகுதியான நபர்கள் தானா, அங்கீகரிக்கப்பட்டவங்க தானா அப்படிங்கிற முடிவை கட்சி எடுக்கணும். அவங்களுக்கான போதுமான பயிற்சி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை சரியானதானா அப்படிங்கிற அந்த ட்ரைனிங்கை முதல்ல கொடுத்து முடிக்கணும். அதை தாண்டி பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான செக் பாயிண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்து பேசணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் நான் வந்து இது மற்ற கட்சிகள்லாம் இப்படிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா கான்ட்ரவர்சியான பேச்சு அல்லது தலைமைக்கு நெருக்கடி தரக்கூடிய மாதிரியான ஒரு பேச்சை வந்து பொதுத்தளங்களில் வச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சில ஆளுமைகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த பயிற்சியையும் கொடுத்து வழிநடத்த வேண்டிய தேவை. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் பேசணும் இல்லையா, கண்டிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களில் தாண்டி இந்த விஷயமும் தலைமைக்கு வந்து சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயமா, தலைவர் இதுலேயும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்குது. கவனம் செலுத்துகிற மாதிரியான விஷயத்தை கட்டமைப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. கட்டமைப்புகளை இப்போ வந்து பொறுப்பாளர் நியமனம் தான் நடந்துக்கிட்டு, அதுவே முழுமை பெறலை. அதுக்கப்புறம் அவங்களை வழிநடத்த வேண்டிய இல்லை அவங்களுக்கு வந்து ஃப்ரேம், அதாவது உன்னோட பணி என்ன, அவங்களோட பணி என்ன அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு அந்த மாதிரி அவரோட வேலைகளை பிரிச்சுக்கிற மாதிரியான ஆட்களையும் ஒன்றும் அது இல்லை. இது வரைக்கும் இல்லை. மொத்த சுமையும் அவர்கிட்டயே போய் இருக்கு. அது அவரு அப்படிதான் இருக்கிறாருங்கிறத தாண்டி இவங்களோட எதிர்பார்ப்பும் அதை மாதிரி தான் இருக்குது. தலைவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்குது. அது ஆரம்பத்திலிருந்தே அந்த மனநிலை வந்து கடைசி விடுதலை சிறுத்தைக்கு இருக்கு. அண்ணன் சொன்னாதான் சரிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கு. அதுதான் பெரிய சிக்கல், உளவியல் சிக்கலாக இருக்கு. அதை மாற்றுறதுக்கு வந்து ஒரே நாளில் முடியாது. அதையுமே தலைவர் தான் சொல்லணும். இவர் பேசுவார் இல்லை இவர் சொன்னால் கேட்கணுங்கிற மாதிரி சூழ்நிலையுமே தலைவர் தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினா தான் அதுவே நிற்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே பரிசீலனையில் இருக்கு. தலைவர் வந்து எதிர்கால அரசியல் அதை பற்றி பெரிய திட்டமிடல் வச்சிருக்கிறாரு. அவருக்கான நேரம் வந்து கொஞ்சம் கூட இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா விஷயங்கள்லையும் அவரை கொண்டு போய் நிறுத்துற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. ஒரு சின்ன குழந்தை பிறந்தநாள்னா கூட அவர் வந்தால் தான் திருப்தி அடைகிறான். ஒரு வீட்டு திறப்பு விழாவாக இருந்தாலும் அவர் வந்தால் தான் திருப்தி அடைகிறான். ஒரு கல்யாணமோ காது குத்து விழாவோ இன்னும் சொல்ல போனால் மஞ்சள் நீராட்டு விழாவோ அண்ணன் வந்தால் தான் அது வந்து நிறைய பேருங்கிற மனநிலையில் தான் ஒவ்வொரு சிறுத்தையும் இருக்கிறான். இதையெல்லாம் ஒரு உளவியல் ரீதியாக நம்ம மாற்றுறதுக்கு வந்து அது உடனடியாக நடக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதை வந்து புரிஞ்சு செயல்படணும். அப்படி அந்த ஸ்பேஸை கொடுத்தா தான் அவருக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, நிர்வாக கட்டமைப்பை கட்டமைக்கிறதுக்கு, அந்த கருத்தியல் கொண்டு அந்த ஒரு கேடஸ் உருவாக்குறதுக்கு அந்த நேரத்தை முதல்ல கொடுக்கணும் இல்லையா. இப்போ நேரம் கொடுக்குறதே இல்லை அவருக்கு. எப்போவுமே அவர் நெருக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பாருங்கள், அவர் எழுந்திரிச்சு நின்று பேசாதீங்க, நான் இப்படி இருந்தால் நான் மீடியாவுக்கு எப்படி பேசுறது அப்படின்னு மாத்துறாரு. உட்கார்றாரு, பின்னாடி உள்ள அந்த மாநில நிர்வாகிகள் தான் எல்லாரும் நெருக்கிக்கிட்டு வராங்க. இன்னமும் அந்த கேமராக்குள்ள நம்ம முகத்தை காட்டினுங்கிற அந்த ஆசை இருக்கு. இதை வந்து ஜஸ்டா கடந்து போயிடுவார். யாரு அப்படிதான் இருப்பான். முதல் தலைமுறை நம்ம சாதாரண ஆட்கள் அப்படி பார்த்தாலும் கூட பரவாயில்ல, தினம் மீடியாவை சந்திக்கிற நபர்கள் கூட ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை. இப்போ இது என்ன இமேஜ் எங்களுக்கு ஏற்படுத்தும், இதை பார்க்குறவங்க என்ன எங்களை மதிப்பீடு பண்ணுவாங்க, இன்னும் பக்குவப்படலைங்கிற மதிப்பீடு வருவாங்க, இன்னும் அந்த டிக்னிட்டி ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். அன்னைக்கு அதை விமர்சனம் பண்ணும்போது சேர்த்துலாம். கம்யூனிஸ்ட் விஜய் போனாரு, அழகா வரவேற்றாங்க, ரிசீவ் பண்ணாங்க, அனுப்பிச்சாங்க. ஏன் உங்க கட்சியில் எப்படி நடக்குது, விஜயே வரல, இன்னும் உங்க தலைவர் உங்க ஆபீஸ் தானே வராரு, அதுக்கே எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, ஏன் இப்படி நெருக்குறீங்க, அவருக்கு வேத்து ஊத்துது, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது சொல்றேன். பின்னாடி நிற்கிற மாநில நிர்வாகி நிற்கிறாங்க, இவ்வளவு நெருக்கடியில போய் நிற்கணும். இது மாதிரி பேசும்போது நம்முடைய அந்த மதிப்பீடு, கட்சியினுடைய மதிப்பீடு, தலைவருடைய மதிப்பீடு,
இதெல்லாம் அவரே சொல்லிக்கிட்டே இருக்காரு, நம்ம இன்னும் அமைப்பாகலை, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. தோழர்கள் வந்து அமைப்பா திருவிழாவில் உள்ள ஒரு சில பார்ட்டு தான் இதுவும் சேர்ந்து அதுதான் எல்லாமே மாறட்டும், மாற்றோம் எல்லாமே. நம்ம இப்போ தொடர்ந்து எல்லாத்தையும் பேசணும். நம்ம விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரை பொறுப்பேற்றதுலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே உள்ளதை கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு நோக்கில் நம்ம பேசியிருக்கோம். ஒன்றே மட்டும் நம்ம பேசி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் இந்த ஆதரவு கொடுக்குற அந்த டைமிங்கில் வந்து வெளியே வந்துச்சு. திருமா ஃபோட்டோ இனிமேல் என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து ஏதோ திருமண நிகழ்ச்சியில் திருமாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ படத்தை மாட்டிட்டு கழட்டு அந்த ஃபோட்டோ இனிமேல் திருமாவளவன் ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, எடுத்து குப்பையில் போடு அப்படிங்கிற மாதிரி அதை கழட்டி வைக்கிறாங்க. இது ஏதாவது கவனத்துக்கு வருதா? இதுவும் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திட்டமிட்ட ஒரு விஷயம். அது மாதிரியான ஒரு செய்தி பரப்புறது. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் கேட்க வரேன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும்போது உடனடியாக ஒரு ஆய்வு செய்கிறதோ, அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிறதோ, அது என்ன மாதிரியாக நிகழ்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறீங்களா எப்படி அப்படின்னு? நம்ம எல்லா விஷயமே கவனத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம உடனே எதிர்வு ஆற்றிட்டு இருக்கிறதும் அவசியம் இல்லாத விஷயம். அதை தாண்டி இல்லை, ஆனால் அது ஒரு பிம்பத்தை கொண்டு போய் சேர்த்துருது. அப்படிதான் சேர்க்குது. இப்போ நான் பேசுறது வந்து நீங்கள் இன்சிடென்ட் சொல்கிறீங்க, நீங்கள் சம்பவத்தை சொல்கிறீங்க. நான் சொல்கிறது சம்பவத்துக்கான காரணங்களை சொல்கிறேன். நோய் நாடி முதல் நாடி அது வாய்ப்பு செயல். அந்த காரணத்தை நீங்க ஏன் கொண்டு போய் சேர்க்க? அதுதான் சொல்றேன், அந்த காரணத்தை தான் சொல்றேன். அந்த காரணங்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுற விஷயம்னு சொல்றேன். அது ஒரு பெரிய காரணம் நிகழுதுங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்ல. அவன் வேகமா செயல்படுறான். நம்முடைய கருத்தியல் எதிரி, நம்முடைய கொள்கை எதிரி, நம்முடைய அரசியல் எதிரி. அவன் நமக்கான எதிராக நமக்கு பிம்பத்தை கட்டமைக்கிறதுல, திருமாங்கிற பிம்பத்தை சிதைக்கிற விஷயத்துல அவன் திட்டமிட்டு செயல்படுறான். அதுல இருந்து நாம நம்மளை காத்துக்கிறதுக்கு, அதுக்கு உடனே எதிர்வினை ஆற்றுறதுக்கு, அதனுடைய எந்த நோக்கத்துல செய்யறாங்கிறத எதிர்வினை ஆற்றுறதுக்கு நாம இன்னும் சரியான கட்டமைப்பு உருவாக்க தவறிட்டோங்கிறது தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து நான் திரும்ப சொல்றேன், மக்களை குறை சொல்ல வேண்டாம், எதிரியை குறை சொல்ல வேண்டாம். மக்கள் புரியாதனமா இருக்கான், எதிரி திட்டமிட்டு இருக்கிறான், அவன் தெளிவா இருக்கிறான், வீரியமா இருக்கிறான். நம்ம ரோல் என்ன? நம்ம ரோல் என்ன? நமக்கான மக்களை கட்டமைக்க வேண்டியிருக்கு, நமக்கான மக்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது, அவனை போய் புரிய வைக்க வேண்டியிருக்குது, நம்ம தலைவர் அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது, நம்ம தலைவரை சோர்வடைஞ்சு அடைய விடாத அளவுக்கு அவரை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை தாண்டி எதிரிக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய, எதிர்நேற்ற வேண்டிய தேவை இருக்குது. இந்த 3 புள்ளியும் சேர்த்து தான் நாம் கேடஸாக செயல்படணும்னு சொல்லி இந்த விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறேன். நீ மாநில நிர்வாகியாரு, மாவட்ட நிர்வாகியாரு, நீ வந்து மாநில என்ன வேணா இருந்துட்டு போ. அடிப்படையில் நீ ஒரு தொண்டர். எதுக்கு தொண்டர்னா, ஒரு சமூக விடுதலை இயக்கத்தில் சமரசமில்லாத ஒரு கருத்தியல் ஆளுமைக்கு கீழே இருக்கிற தொண்டர். அவர் வந்து ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு கீழே நீ இருக்கிறவன் முதல்ல உணர்ச்சி வசப்படக்கூடாது, உண்மையை அறியணும், பொறுமையாக செயல்படணும். இது நீ எங்கேருந்து கற்றுக்கணும்னா அவர்கிட்டருந்து கற்றுக்கணும். அவரை நீ பார்க்கணும், அவரை நீ உள்வாங்கணும். அவர் ஏன் பதற்றப்படாமல் இருக்கிறாரு? அவர் எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்குற தன்மை இருக்கு அவர்கிட்ட. அவர் ஏன் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறாரு? அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு இதோட ஆழம் எங்க, இதோட சூழ்ச்சி எங்கன்னு அவருக்கு தெரியுது, உனக்கு தெரியல. எய்தவன் யாரு, எரிஞ்சவன் யாரு, யார் திட்டமிடுதலுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியல. அதனால நீ என்ன பண்ற, நீங்க வந்து கண்ணை மூடிட்டு கம்பு சுத்துற. அது யார் மேல படுதோ படலையே, நம்ம மேலே படுது. அப்போ உனக்கிட்ட குறித்த வருது, உன்ட்ட வந்து நீ விஷன் உன்ட்ட சரியா இல்லை. அப்படிங்கிறத தான் யாருக்கு நான் சொல்றேன்னா, எங்க கேடர் சொல்றேன், எங்க சமூக செயல்பாடுகளுக்கு சொல்றேன், எங்க முன்னணி நிர்வாகிகள் சொல்றேன், எங்க தம்பிகளுக்கு சொல்றேன். இவனை வந்து திறம்பட செயல்படணும், திட்டமிட்டு செயல்படணும், புரிதலோட செயல்படணும், பொறுமையாக செயல்படணும் அப்படிங்கிறத இவனுக்கு சொல்கிறேன். அதை நீ உள்வாங்கி செயல்படு. நீ அவசரப்படாத, ஆத்திரப்படாத, உணர்ச்சிப்படாத. நீ எளிதில் உணர்ச்சிப்பட இருக்கிறங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அவன் ஒரு பெரிய சோசியல் மீடியாவில் பெரிய நெட்வொர்க் நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. திருமாங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உடைக்கிறதுக்கு, சிதைக்கிறதுக்கு பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கணும். முதல்ல நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட தெளிவான பார்வையும் பொறுமையான பார்வையும் நீண்ட கால சாதக பாதகங்கள்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்களோ ஆதவர்ஜினா கிட்ட? ஆதவர்ஜினா வந்து சும்மா அப்படி ஜஸ்ட் வந்துட்டு போன ஒரு விஷயம்தான். அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு மைய புள்ளியை ஒரு அடிநாதத்தை வந்து இங்கே வந்து வச்சு பேசினார். தலித்துகள் அதிகாரத்துக்கு வரணும், அண்ணன் திரும்ப நான் துணை முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை தொட்டு பேசினார் இல்லையா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சியில் வந்து 2ஆம் கட்ட அல்ல ஒரு முன்னணி நிர்வாகிங்கிற பேரில் வந்து எங்கள் கேடர்ஸ்கள்கிட்ட அதிகமான ஆதரவை பெற்ற ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆதவர்ஜினா. அதற்கான முழு சுதந்திரத்தை தலைவர் கொடுத்துருந்தார். அவரோட ஆர்வத்துக்கு, அவரோட வேகத்துக்கு, அவரோட வாயா இருக்கணும்னு திரும்ப இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார்.
அது ஒரு அமைப்புக்கு பொருந்தாது. அது ஒரு அமைப்புக்கு பொருந்தாது. இது வந்து அவ்வளோ அவசரமான விஷயம் இல்லை. இப்போ அவர் போனார், ஜெயிச்சார், மந்திரி ஆகிட்டார், இதெல்லாம் வந்து இது யார் வேணால் செய்யலாம். இந்த அரசியலுக்கு திரும்ப வரல. அவர் பேசுகிறது வியாபாரி. அவர் அரசியல் வியாபாரமாக பார்க்குறாரு. இங்கே போனால் அது கிடைக்குமா, அங்கே போனால் அது கிடைக்குமா, இந்த கால்குலேஷன் பேசுகிறாரு. கான்செப்ட் இல்லை. கால்குலேஷனை விட எங்களுக்கு கான்செப்ட் முக்கியம். கணக்கீடை விட எங்களுக்கு கொள்கை முக்கியம், கோட்பாடு முக்கியம், சித்தாந்தம் முக்கியம். இதை தாண்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதா இருந்தால் நாங்கள் எப்போ போயிருக்கோம்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, நம்ம அதை தான் பேசி திரும்ப அதான் சொல்கிறோம். திரும்ப அதான் பேசுகிறோம். அதனால ஆதவ் பேசுகிற அரசியல், ஆதவ் அப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். தேர்தல் முடிவு ஓகே வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஒரு மனநிலை ஒன்று இருக்குல்ல. இப்போ திமுகவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கியெல்லாம் நம்ம வெளியே பார்க்குறோம். சேகர் பாபுலாம் வாய் விட்டு அழுறாரு, எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். திமுக என்ன இருந்தாலும் திமுக வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்குது, பணம் இருக்குது, செலவு பண்ணாங்க. அவங்களாலே அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்க முடியல, எதிர்பார்க்காம போயிடுச்சு, இல்லை ரொம்ப வலியை ஏற்படுத்துது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மனநிலை என்ன, அண்ணன் திருமாவோட மனநிலை என்ன, எப்படி இந்த தோல்வியை தேர்தலில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துங்க, பணம் கொடுத்தா ஜெயிச்சல. இப்போ ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள், அதான் சொல்றேன், ரோட்டில் இறங்கி போராடுறீங்க. அதனால தான் சொல்கிறேன், தேர்தலை வந்து நீங்கள் ஒரு காமன் மேனாக பாருங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தை மறந்துடுங்க, திமுகவை மறந்துடுங்க, ஒரு காமன் மேனாக அனலைஸ் பண்ணுங்க. காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம் இல்லை, அதெல்லாம் காசு ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப விளம்பரப்படுத்தினா ஜெயிச்சிடலாம், அது ஒரு விஷயமே இல்லை. வேட்பாளர் பெரிய தகுதி வாய்ந்த நபர் நிப்பாட்டினா அப்பதான் ஜெயிக்க முடியும், அது அப்படி ஒரு விஷயம் இல்லை. முகம் தெரியாத நபர் ஜெயிச்சிருக்கான், பிரச்சாரத்துக்கு வராத நபர் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேடுறாங்க, யார் தேடுறாங்க, அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அப்ப அதிகாரம் உன் கைக்கு வரும்போது நீ வந்து அதுக்கான பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும். நீ அங்கே இருக்கும்போது நீ பெரிய மனப்பான்மையில், நீ ஆதிக்க மனப்பான்மையில், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீ செயல்படுற ஒவ்வொரு விஷயமும் கடைக்கோடி மனுஷனும் அந்த கணக்கெடு போடுறான். அதில் பெருங்கோவம் வருது உன் மேலே அவனுக்கு. ஆச்சா, உன் கட்சி நல்ல கட்சி, உன் கொள்கை நல்ல கொள்கை, உன் தலைவர் நல்ல தலைவர், ஆனாலும் நீ சரியில்லை அப்படின்னா உனக்கு பாடம் போட்டுருவேங்கிற மாதிரியான மனநிலை அவனுக்கு வருது அவனுக்கு. நீ மதிக்க வேண்டிய மதிக்க மாட்டேங்கிற, மதிக்கவே தேவையில்லாதவனை தூக்கி பிடிக்கிற, உன் கணக்கு உன்னோட இது வந்து அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிற, தேர்தல் கூட்டணி தொடர்பாக நீ வந்து ஒரு சிலர் தூக்கி கொடுக்குற, கொடுக்க வேண்டியவனுக்கு அமுக்குற, உன் பேச்சு செயல்பாடு சரியில்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் விஷயங்களில் நடந்துக்கிட்ட விஷயம் சரியில்லை. நான் பாயிண்ட் சொல்லாமல் மேட்டர் மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் திமுகவோட செயல்பாடு சரியில்லை. இது பெருங்கோபத்துக்குள்ளே இருக்குது, பெரிய அதிருப்தி இருக்குது. திமுக எதிர்ப்பு பிரதானமான காரணம், இந்த தேர்தலில் திமுக எதிர்ப்பு பிரதானமான காரணம். அதை வந்து விட்டு வெளியில் வாங்கன்னு வந்து மக்கள் எங்கள்கிட்ட சொன்னதை நாங்கள் காது கொடுத்து வாங்காமல் மிகப்பெரிய கொள்கை சார்ந்து நிற்கணும், கோட்பாடு சார்ந்து நிற்கணும்னு சொல்லி நாங்கள் பேசின விஷயங்களை அவன் காதிலே வாங்கிக்கல. எங்கள் அண்ணன் அவமானப்படுத்தப்படுறாரு, எங்கள் அண்ணன் வந்து அசிங்கப்படுத்தப்படுறாரு, எங்களுக்கான விஷயங்களை செய்ய மாட்டுறாங்க, இவங்களை வந்து எங்கள் அண்ணனே ஒரு சில தப்பாக வழி நடத்துகிறாங்களோ அப்படின்னு அவர் மேலே உள்ள அந்த விஷயத்து மேலே உள்ள கோவம் அவர் பக்கத்து மேலே நிற்கிற மாதிரிலாம் சேர்ந்து வருது. இது எங்கே போய் முன்றுச்சு, ஓ மேலேயும் கோவம், இங்கேயும் கோவம், சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தனை போட்டு ஓட்டை போட்டு குத்தி அவனதுக்கு மேலே ஒன்று போயிடுச்சு. நம்ம போட்டி யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அவங்க பாஜகவை, பாமகவை, அதிமுகவை, அவங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சாரோட வாக்குகள் பிரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம், கணக்குல தான் எடுத்துக்கிட்டோம், பிரச்சாரம் அதான் பண்றோம், சண்டை போடுறோம், திட்டுறோம், ஒருத்தர் பேசவே இல்லை, ஒருத்தர் கண்டுக்கிடவே இல்லை, இங்க சண்டை போட்டு இருக்கிறோம். திரும்பி பார்க்குறோம் ஒரு ஒன்று வந்து ஒரு வெற்றி வந்து நிற்குது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பதவி வரும்போது, உயர்வு வரும்போது பணிவு வரணும், மக்களை மதிக்கணும், கூட்டணி கட்சிகளை மதிக்கணும், யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். இப்போ போய் நின்று மக்கள்கிட்ட போய் நின்று கண்ணீர் வடித்து ஊரில் வந்து அதனால வந்து கோவம் தான் வருது. நீ போய் பக்கத்தில் நின்று அழுகுறன்னு சொன்னால் மீம்ஸாக தான் வருது. ஆமாம், உனக்கு உண்மையில யாரும் பரிதாபப்படல, உன்னால தான், நீ தான் கெடுத்த, நீ கெடுத்துட்டு போய் அங்கே அழுது நிற்கிறேன்ற ஒரு பேச்சு. அப்போ இந்த கோபத்தினுடைய தன்மையை அவங்க உணரணும். ரெண்டாவது, அப்பா பையன் தாத்தா இது என்ன கதை, எத்தனை நாளைக்கு ஒத்த விரல் பாட்டன் அதை கொண்டு போய் மன்னர் ஆட்சின்னு சொல்கிறான். அந்த விமர்சனம் வராத அளவுக்கு தேர்வுகள் இருக்கணும். மக்களாட்சிக்கு வந்து பேர் பெற்ற எங்கேருந்து வந்துச்சு திமுக, யார் எதிர்த்து வந்துச்சு திமுக, காங்கிரஸ் என்ன சொல்லி எதிர்த்து வந்துச்சு, பெரும்பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறான், நாங்கள் அன்றாடம் காட்சிகள், நாங்கள் மாணவர்கள்னு சொல்லி அந்த இதில் அந்த மொழியை சொல்லி தானே அந்த மாணவர்களை தான் வந்தாங்க. வயசு பையில இப்போ வந்து சின்ன பையங்களா இருந்த காலகட்டத்தில் இவங்க வந்திருக்காங்க இல்லையா, இதே மாதிரி தானே அப்போ இருந்த அன்பழங்க, அப்போ இருந்த நெடுஞ்செழியன், அப்போ இருந்த தலைவர்கள்லாம் வந்து அந்த வகையில் தான், வைகோலாம் அப்போ தானே வந்தாங்க, மாணவபுரத்தில் தான் வந்தாங்க. திரும்பி இருக்கு வரலாறு. அந்த இடத்துக்கு நீ பேரக்கூடாது. எந்த இடத்துல நீ சுட்டி காட்டி உள்ளே வந்தியோ அதே இடத்துல ஒன்றை சுட்டி காட்டி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ
சுய ஆய்வு செய்யணும், கள ஆய்வு செய்யணும். சரி, இப்போ இது 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 பர்சனலாக இப்போ நீங்கள் அவரோட நெருக்கமாக இருக்கீங்க, உங்களோட அதை பகிர்ந்துக்கிறாரு உங்கள் அண்ணன் திருமா. ஒரு ஒரு எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாரு? ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாரா? என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க இந்த மக்கள்னு பார்க்குறாரா? எப்படி என்ன பகிர்ந்துக்கிறாரு அவர்? இல்லை, தனிப்பட்ட முறையில் வந்து அண்ணனுக்கு இந்த பெரிய அதிர்ச்சி. இந்த ரிசல்ட் வந்து பெரிய அதிர்ச்சி, எதிர்பார்க்கல. யாரோட கணக்குலாம் இல்லை. அவர் ஒரு சில இதை கணிச்சா கூட நாங்கள் இப்போ 8க்கு 6 தோற்றுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மக்கள் மீதான ஒரு அயற்சி இருக்கும் இல்லையா? அந்த மக்கள் மேலே வந்து இவ்வளவு காலம் இவ்வளோ வளர்ச்சியுமே ஒரு மனச்சோர்வு இருக்கும் இல்லையா? அது இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. அதை தாண்டி எது செஞ்சாலும் இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களே, இப்படி குறி வச்சு அடிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. எது செஞ்சாலும் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு சோர்வு இருக்குது. ஆனால் அவர் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வருவார். அதை தாண்டி அவர்கிட்ட வந்து அவங்க அப்பா, அவங்க தாத்தா அப்படி பரம்பரையாக வந்து அந்த இதுலேருந்து வரல, எல்லாமே அவராக உருவாக்குனது. இல்லை, இப்போ நம்ம பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கவே என்ன இப்படி நடந்துருச்சே அப்படின்னோம். இனி என்ன தான் இவங்ககிட்ட பேசுறது? நம்ம இப்படியா என்ன அரசியல் இந்த மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட நம்ம பேசல, அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். டக்குன்னு அவர் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்குவார், அதுலேருந்து மீண்டு வந்துடுவார், எங்களை ஆற்றுப்படுத்திடுவார், வழிகாட்டுவார், அடுத்த உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுவார், அடுத்து மாநில செயற்குழு கூட்டுவார். அதில் வந்து அவர் தயாராகிடுவார். இப்போ அவர் ஓரளவில் டக்குன்னு ஒரு புரிதலுக்கு வந்துடுவார். எல்லார்ட்டையுமே கருத்து கேட்பார், அடிமட்ட தொழில்ட்டையும் கருத்து கேட்பார். ஒரு அட்வைசர் இருக்காங்க, அவர் அந்த மாதிரியான அவரோட வெல்விஷர், அவரோட அட்வைசர், அரசியல் நோக்கர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்பார், எல்லாத்தையும் பேசுவார். டாக்டர் திருமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரிவும் இல்லை, எல்லா பிரிவு மக்களுமே அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு பிரியமாக இருப்பாங்க, தொடர்பில் இருப்பாங்க. சின்ன பையன் கருத்து சொன்னாலும் கூர்மையாக கவனிப்பார், அதை முழுசாக உள்வாங்கிட்டு தான் ரியாக்ட் பண்ணுவார். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை போய் நம்ம சொன்னால் கூட தெரியாத மாதிரி கேட்பார். இதெல்லாம் அவரோட இயல்பு. அந்த வகையில் அவர் வந்து இந்த டைம் அதிகம் ஒரு நாளைக்குள்ள அவர் புரிஞ்சிருப்பார் என்ன தவறு நடந்தது, எதை சரி செய்யணும், எதை சரி செய்ய தவறு. உடனடியாக அவரோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஷாக், அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. ஆமாம், அதிலெல்லாம் வந்து ஆனால் எதையும் வெளிக்கடிக்க மாட்டார், அவ்வளோ ஈஸியாக வெளிக்கடிக்க மாட்டார். டக்குன்னு இந்த மாதிரி இந்த கண்ணீர் வடிக்கிற விஷயமோ, உணர்ச்சி பேசுகிற மொத்த ரிசல்ட் அப்படி விசிகாவோட இதுக்கு அதை எப்படி ரிசீவ் பண்ண? நமக்கும் தான் சொல்கிறேன், தோல்வி தானே. அதுதான் தோல்வி தான். அதை எப்படி அவர் ஏற்றுக்கிட்டார்? எப்படி என்ன அதை தாண்டிட்டோம், அந்த அதிர்ச்சியெல்லாம் தாண்டி இப்போ செல்ஃப் அனலைஸ்லாம் தாண்டி அடுத்த கட்ட நகருக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன செய்யணுங்கிற இது வந்துட்டார். இன்னும் தவறோட அந்த உத்தரவுக்காக, அந்த ஆணைக்காக நம்ம காத்திருக்கிறோம். களத்தில் போய் சந்திப்போம். நான் தான் சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அந்த ஆய்வுலேருந்து, அந்த முடிவுகளிலிருந்து சிறப்பாக செயல்படுவோம், உன்னை விட சிறப்பாக செயல்படுவோம், உன்னை விட வேகமாக செயல்படுவோம். சரி, நல்லது நடக்குன்னு நம்புவோம். சரிங்க தோழர், நம்ம ரொம்ப நீண்ட உரையாடலே நிகழ்த்திருக்கோம், நீண்ட நாளுக்கு அப்புறம் நீண்ட உரையாடலே நிகழ்த்திருக்கோம். இது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் பார்வைன்னு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கிட்டத்தட்ட ஆய்வு பண்ண மாதிரி நம்ம பேசியிருக்கோம். அவங்களோட செயல்பாடுகளை நிச்சயமாக இது பயனளிக்கும். இந்த குறைகள்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணி செயல்படணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர். வணக்கம். நன்றி.